அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ 2025 எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய அரியணை சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனல் ரிவிஷன் சைக்காலஜியில் சில கேள்விகள் நம்ம வந்து ரிவிஷன் பார்க்க போகிறோம். 26/12/2025 முதல் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐ அண்ட் பிசிக்கான ஃப்ரீ ஃபிசிக்கல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதே போல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுக்கான கிளாஸ் ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் இதுவும் வந்து ஃப்ரீ தான். நம்ம ஒரு 50 ஸ்டூடெண்ட் மட்டும் ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் அந்த 9789746931 அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ண கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. அதில் மென் அண்ட் உமனுக்கும் ஹாஸ்டல் அவைலபிளாக இருக்குது. ஜிடிக்கான கிளாஸும் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ December 21 தான் நம்ம எக்ஸாம் வந்து நடக்க போகுது. 21/12 திருப்பி போட்டால் என்னது 21. இந்த எக்ஸாம் நாள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும். இப்போ 2016 எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 23/5 நடந்துச்சு. 23/5 சனிக்கிழமை ஓப்பன் கோட்டாவுக்கு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே விஷயந்தான். இந்த உலகம் வந்து சுயநலமான உலகம். என்ன மாதிரியான உலகம்? ரொம்ப சுயநலமான உலகம். அதே போல் வெற்றியாளர்கள் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா போற்றி என்ன பண்ணுவாங்க, புகழ்வாங்க. தோல்வியாளர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டு கூட மாட்டாங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிங்க. உங்களுக்குன்னு சில அனுபவங்கள் இருக்கும், சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கட்டாயம் எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஒரு தேர்வை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பயன்படுத்திங்க அதை. ஸோ December 21 தான் எக்ஸாம் நடக்க போது. பார்த்தீங்களா, நிறையா எக்ஸாமில் பார்த்தோம்னா கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா அந்த எக்ஸாம் என்றைக்கு நடக்குதோ அது வந்து என்ன தினம்னு கேட்குறாங்க. யாருக்காச்சும் தெரியுமா December 21 என்ன தினம்? என்னது? தியானமா? தியான தினமா? யோகா தினம் என்னைக்கு? June 21. ஜூன் 21 யோகா தினம். இந்த யோகா தினம் எப்பொழுது அனுசரிக்கிறாங்கன்னு தெரியுமா? எந்த வருடத்துலேருந்து அனுசரிக்கிறாங்க? சரி, ரைட். இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம அடுத்த பார்ட் 2ல் ரிவிஷன் இது பொது அறிவு பார்க்குறப்ப நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். December 21 என்ன வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, வேறு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? வேறு எதுவுமே இல்லையா? மார்ச் 21 கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்ச் 21 என்னது? சரி, அப்போ December 21 சம இரவு பகல். ஓகேவா? December 21 வந்து குறைவான இரவு கொண்ட நாள், இரவு. ஓகேவா? சரி, பார்த்து வச்சுங்க, கேட்கலாம். அதுமாதிரி December 21 வந்து யாராச்சும் தலைவர்கள் பிறந்திருக்காங்க, December 20, December 22 இதையும் பார்த்து வச்சுங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? December 22 என்னது? ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கா? சரி, தெரிஞ்சு வச்சிங்க, அவ்வளோதான். இது ஒரு வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு பை சார்ட்டு, பார் சார்ட்டு, கிராஃப் சார்ட்டு, டேபிள் சார்ட்டு, வென் டயக்ராம், ஸ்லாகிசம், லெட்டர் சீரியஸு, நம்பர் சீரியஸு, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், ஏஜு, ரேங்கிங்கு, புசல்ஸு, கேலண்டரு, சிம்பிளிஃபிகேஷன், அனாலஜி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மேக்ஸிமம் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். இந்த ஏஐ விட பி உயரமானவர், ஏட்ட அது போல் கேள்வி தான். இவ்வளோ தான். இந்த எத்தனை டாபிக் கவர் ஆகுது? 18 டாப்பிக்லேருந்தே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 35 கேள்விகிட்ட வந்துடும், 30 கேள்விகிட்ட வந்துடும். மிச்சம் உள்ள 10 கேள்வி என்ன ஆகும்? மற்ற டாப்பிக்கு வந்து இந்த ஆல்ஃபாபெட் ஆர்டரு, மீனிங் ஆர்டரில் இது பண்ணுறது, அதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு ஒரு 20 கேள்வி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த முறை எஸ்ஐ எக்ஸாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஓகே தானே? அதனால் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், தயாராக இருக்கணும். கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பிசி எக்ஸாமே நமக்கு என்ன தான் ஒரு பெரிய ஒரு மாடல் தான். பிசி எக்ஸாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காங்களா? கிடையாது. எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும், அவ்வளோதான். மனதை வந்து தைரியப்படுத்திக்கணும், பதட்டப்படாமல் இருக்கணும், ரிலாக்ஸாக எழுதணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்குமே என்ன இருக்கும்,
பதட்டம் இருக்கும், எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் வேலைக்கு போயிடலாம். நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எக்ஸாமில் விற்கிற கட் ஆஃபை விட ஒரு 2 மார்க்கு எத்தனை கொஸ்டின், 4 கொஸ்டின் கூட அடிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100% நீங்கள் எஸ்ஐ ஆன மாதிரி. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? நம்மளா போய் நான் லாங் ஜம்ப் தாண்ட மாட்டேன் அப்படின்னு காலை பிடிச்சி நின்னா தான் என்ன பண்ண முடியாது, வேலைக்கு போகாமல் இருக்க முடியும். எக்ஸாம் நேரடியாக சொல்கிறேன், எக்ஸாம் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க, உங்களை நான் எஸ்ஐ ஆக்கிடுறேன், அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. ஃபிசிக்கல்லாம் என்ன கிடையாது, 30 நாளில் உங்கள் ஃபிசிக்கல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாறிடும், நீங்கள் தயாராகிடலாம். 30 நாள் 45 டேஸ் டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னும் நிறையா கூடுதலான டைம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். இந்த ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இதாகும். என்ன பண்ணுவாங்க, கடத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபிசிக்கலே கொஞ்சம் டேட்டு தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 45 நாள் எப்போ, இதுலேருந்து எக்ஸாம் முடிச்சதுலேருந்து என்னது 45 நாள். நீங்கள் 30 நாள் தீயாக ப்ராக்டிஸ் பண்ணாவே ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ வெற்றியை தீர்மானிக்கப்படுறது இதுதான் எக்ஸாம். மட்டும் தயவு செய்து என்ன பண்ணிடாங்க, மிஸ் பண்ணிடாங்க. எக்ஸாம் எப்படி எழுதுறது அதுக்குன்னு தனியாக ஒரு பதிவு என்ன பண்ணுவோம் நம்ம போடுவோம். ஏன்னா வந்து எக்ஸாம் ஹால் என்னது ரொம்ப முக்கியமானது. என்ன எழுதிருக்கு, ஓப்பன் கோட்டாவில் பிஎஸ்டி வச்சுட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உண்மையிலே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாட்டி. ஏன் அப்படின்னா பிஎஸ்டிஎம் வந்து நிறையா பேர் என்ன பண்ணாங்க, செகண்ட் டிகிரியாக படித்தாங்க, வேலையில் இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க பிஎஸ்டிஎம் படித்தாங்க. அவங்களெலாம் இப்போ என்ன கிடையாது, பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது. ஓப்பன் கோட்டா டைரெக்டாகவே பிஏ தமிழ் படிச்சிருக்காங்க, இல்லை 12th முடிச்சுட்டு கரஸில் ஏதாச்சும் ஒரு பிஎஸ்டிஎம் படிச்சிருக்காங்க, எந்த வேலையிலுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாட்டி கட் ஆஃபே என்ன இருக்கும், 4 மார்க் கம்மியாக இருக்கும். ஓப்பன் சாதாரணமாக உள்ள கட் ஆஃபோட இப்போ கட் ஆஃப் வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாமில் யார் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்லுங்கள்? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவெலாம் கட் ஆஃப்லாம் கம்மியாக இருக்காது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மறந்துட வேண்டியதான். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, மார்க்கு நிறையா எடுக்கிறாங்க. பிஎஸ்டிஎம் தான், பிஎஸ்டிஎம் வார்டு கோட்டாவுக்கு தான். ஓகே தானே? ஸோ இது என்ன அப்படின்னா ஹைட்டு கம்மியாக இருக்கீங்க, 155 தான் இருக்கீங்க, இல்லை மென்னில் 165 தான் இருக்கீங்க. நான் தீவிரமாக போனால் டிஎன்பிசி தான் வேலைக்கு போவேன், அதுமாதிரி கண்ணாடி கண்ணே தெரியாது எனக்கு, கலர் பிளைட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்களாம் என்ன பண்ணாதீங்க, தயவுசெய்து எக்ஸாமு எழுதாதீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் ஆனாலும் சரி. இப்போ ஒரு நல்லா தெரிஞ்சிங்கன்னா ஒருத்தர் 119, இதுவே வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 119 கட் ஆஃப் இருந்தாலே பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஒரு 118 கட் ஆஃப், ஒருத்தர் 117 எடுத்துருக்காப்புல. இவர் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? இவர் எஸ்ஐ தான் ஆகணும் ரொம்ப நாளாக காத்து ரொம்ப இதாக படிச்சுட்டு இருக்கவர். இப்போ கட் ஆஃப் 110 இவர் உள்ளே போயிடுவார், இவர் வெளில போயிடுவார். ஆனால் இவர் உள்ளே போனாரா 15 மார்க் ஃபிசிக்கல் அடிக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க. இவர் எக்ஸாம் சிலதான் ஃபிசிக்கலே போக மாட்டார். இவர் ஃபிசிக்கல் போகணும்னு சொல்லி இவர் என்ன பண்ண மாட்டாங்க, மறுபடியும் கூப்பிட மாட்டாங்க. என்ன சொல்லணும் புரியுதா? ஒருத்தருக்கு வாழ்க்கையே நம்ம என்ன சமம், ஒருத்தருக்கு வேலை வாங்கி தர முடியுமா? நம்மளால் யாரையும் என்ன பண்ண விடாது. போய் சும்மா எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் டிஎன்பிசி குரூப் லெவலில் படிச்சுட்டு அங்கே போய் எஸ்ஐ எக்ஸாமில் போய் 135 132 அதுமாதிரி அடிச்சு விட்டு ஃபிசிக்கல் வராமல் இருக்கிறது, இன்டர்வியூ வராமல் இருக்கிறது, அதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன காக்கியை கனவாக கொண்டவர்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்து உதவி தான், அது பெரிய உதவி. இது யாருக்கும் நம்ம வேலை வாங்கி தர முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர் வாய்ப்பை பறிக்காமல் இருக்கலாம். ஃபார்முலா நல்லா படிங்க. என்ன பண்ணுங்கள், ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா படிங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஸ்டைல் வச்சுக்கணும், திட்டமிடல் வச்சுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெஸ்ட் எழுதுனீங்க, டைம் எவ்வளோ அதானுச்சு. உங்களுக்கு இங்கேயே இவ்வளோ ப்ரெஷர் ஆகுது அப்படின்னா எக்ஸாமுக்கால பயங்கரமாக ப்ரெஷர் ஆகும். அந்த ப்ரெஷரை மட்டும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பெரிய விஷயம். நீங்கள் என்ன அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கணும், நீங்கள் என்ன நினைப்பீங்க, சார் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கப்போ பார்க்குறீங்க கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் ஒன்றுமே தெரியவே இல்லை, கொஸ்டினை சைக்காலஜி கொஸ்டினை பார்க்குறீங்க, பேராகிராஃபாக இருக்கக்கூடாது, என் வாயு உங்களுக்கு தவிர பழிச்சுன்னு சொல்லுங்க. ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டினு, பார்க்குறீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கோ அதான் எல்லாருக்குமே. என்னது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ, கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதே போல் தான் என்னது எல்லாருக்குமே. அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறது? இப்போ டிஎன்பிசி குரூப் 4 எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், கட் ஆஃபே ஃபஸ்ட்டு மார்க்கே ரொம்ப கம்மி தெரியுமே. அதெல்லாம் நமக்கு எதுக்கு சார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குரூப் 4ல் ஃபஸ்ட்டு மார்க்கே ரொம்ப கம்மி. இது வரைக்கும் நடந்த குரூப் 4ல் இந்த வாட்டி கொஞ்சம் ஃபஸ்ட்டு மார்க்கு ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்கு கம்மி. அப்போ கம்மியான எடுத்தவங்களுக்கு என்ன எடுத்துருக்கு, கொஷின் மீடியமாக இருக்கணும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டஃப்பாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக தான் எப்படி இருக்கும், படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த வாட்டி நல்லா தரமாக நடக்கும். கிளாஸ் டெஸ்ட்லாம் எக்ஸாம்லாம் எப்படி நடக்கும்,
தரமாக நடக்கும். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். சரி ரைட்டு. ஃபார்ம்லாம் நிறையா என்ன பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப படிங்க. இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, திரும்ப திரும்ப படிக்கிறது மட்டும் தான். புதுசாக இனிமேல் ட்ரை பண்ணாதீங்க, நிறையா விஷயங்கள் என்ன பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க, நல்லா தூங்குங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், வட்டத்தின் மிகப்பெரிய விட்டம் என்னது? நான் சாப்பிட்ருக்கீங்களா? வட்டத்தின் மிகப்பெரிய விட்டம். கேள்வி கரெக்டாக தப்பா? வட்டத்தின் மிகப்பெரிய நான் எது? அதுதான் ஆன்சர் என்னது, விட்டம். ஓகேவா? சரி ரைட்டு. நான்னா என்ன? நான் இல்லை. சரி, நானுக்கு டெஃபினேஷன் என்ன? தொட்டுட்டு போகுது சார். சரி, உண்மையிலே எனக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். என்ன எனக்கு இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், கேள்விப்படாத மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நான் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, சார் என்ன சார் படிக்கிற நேரத்தில் வந்து உட்கார வச்சுட்டு அறுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பாருங்கள், இந்த இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் வந்து எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. நான் யாரையும் சொல்லுங்கள், டெஃபினேஷன் சொல்லுங்கள். இல்லை, இவ்வளோ பேர், நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒரு நானுக்கு ஒரு டெஃபினேஷன் தெரியாமல் படித்து. யார் சொன்னா? வட்டத்தின் ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் ஒரு கோடு. வட்டத்தில் உள்ள, வட்டத்தில் இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் இது என்னது, நான். இப்போ ஒரு கேட்குறாங்க, ஒரு வட்டத்தில் எத்தனை நான் வரையலாம்? எண்ணற்ற நான் வரையலாம். அப்போ எப்படி எண்ணற்றனா என்னதான்? இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், எப்படி வேணா வரலாம். கரெக்டா? ஆனால் இதில் மிகப்பெரிய நான் எது அப்படின்னா, வட்டத்தில் மைய புள்ளி இருக்குது பார்த்தியா, அந்த மைய புள்ளி வழியாக கடந்து போகுது பார்த்தீங்களா ஒரு நான், அதுதான் விட்டம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஆரம் அப்படின்னா டெஃபினேஷன் ஒன்றும் கிடையாது. வட்டத்தின் மையத்திலிருந்து இந்த தொடுது பார்த்தீங்களா, இணைக்கிற எந்த கோடு வரைஞ்சாலும் அது என்னதான், ஆரம் தான். இதுவும் ஆரம் தான், இதுவும் ஆரம் தான், இதுவும் ஆரம் தான். விட்டத்தில் பாதி தான் என்னது, ஆரம். இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே தானே? இப்போ ஒரு புள்ளி இருக்குது, இந்த ஒரு புள்ளி வழியாக எத்தனை கோடுகள் வரையலாம்? எண்ணற்ற கோடுகள் வரையலாம். அது 2 புள்ளி இருக்குது, எத்தனை கோடு வரையலாம்? 2 கோடு வரையலாம். அது எப்படி வரைய சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சரி, இந்த டிகிரி பேஸ்டு சம்மு வந்து இப்போ கேட்குறாங்க எக்ஸாமில். எஸ்ஏ எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிள் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. இது எந்த புக்கில் இருக்குது? மேக்ஸ் புக்கில், ஸ்கூல் புக்கில். ஸ்கூல் புக்கா மேக்ஸா அப்படிங்கிறீங்களா? சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்போம். சொல்லுங்கள், எக்ஸின் மதிப்பு என்ன? தெரியுதா? நான் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுங்க, அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தானே? அதாவது இப்படி கோடு, இது வந்து எத்தனை டிகிரி? அரை வட்டத்தோட டிகிரி 180 டிகிரி. இந்த 180ல் இது ஒரு 30 போயிட்டு எதுனா 150. ஓகே தானே? சிலது எப்படி வரைவாங்க, இப்படி வரைகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இது 45, இது 30. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்க முடியாதா? என்னது 135? 135? சரி, கமெண்ட் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இது ஒரு 180 கரெக்டா? இது ஒரு 180. இதுக்கு இந்த டிகிரி வந்து 150 டிகிரி. ஏன்னா மொத்தம் 180, அதில் 30 போயிட்டா தானே 150. இது 180, அதில் 45 போயிட்டுனா 135. ஓகே தானே? யார் பேசக்கூடாது. இந்த கேள்விக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான். தெரியுங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க.
பேசக்கூடாது. பக்கத்தில் கேட்டுக்கூடாது. நம்ம எக்ஸாம் எழுதிட்டே வந்துடலாமா, 2க்கு என்ன 1க்கு என்னான்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியும்? தெரியுங்கிற கை தூக்குங்க. 1 வேற. சீக்கிரம் சொல்லுங்கள், டைம் இல்லை. தெரியும் சார், ஏன் சார் தேவையில்லாத நம்ம கை தூக்கிட்டு அப்படிங்கிறீங்களா? கடைசி தலைவர் சொல்லுங்கள். தெரியலையா? நான் கேட்டது வந்து தெரியுங்கிறவன் கை தூக்குங்கன்னு தான் சொன்னேன், ஆன்சர் கேட்கல. வேற ஏன் தெரியல? மற்றவங்களாம் தெரில. அப்புறம் நம்ம என்ன படிக்கிறோம்? நம்ம எதை படிக்கிறோம்? சொல்கிறாங்களா இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்பாங்களோ அதை தானே படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களா? நிறைய கேள்வி கேட்கலாம் உங்கள்கிட்ட. அதெல்லாம் இனிமேல் டைமே கிடையாது. என்னது இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு முக்கோணம் கொடுத்து இது ஒரு 50 டிகிரி, இது ஒரு 40 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு இது ஒரு எக்ஸ் டிகிரி, எக்ஸோட மதிப்பு கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகேவா? நாற்கோணத்தின் நாற்காரம் இருக்கலாம், நாற்காரத்துடைய கோணங்களின் கூடுதல் எத்தனை? 360 டிகிரி. நாற்காரத்துடைய எதிர் கோணங்களின் கூடுதல், நாற்காரம்னா 4 காரம் தான். என்னது இது? என்னது? நாற்காரம்னு சொல்லலாம், இணைகரம்னு சொல்லலாம். அதில் இணைகரம்னா என்ன, செவ்வகம்னா என்ன, சதுரம்னா என்ன, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது, அதை படிச்சிருங்க. இப்போ செவ்வகம்னா என்ன, சதுரம்னா எப்படி சொல்லுவோம்? 4 பக்கம் ஒரே அளவு இருக்கணும். செவ்வகம்னா எப்படி சொல்லலாம்? 2 எதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னு சொல்லலாம். இணைகரம்னா என்னது? இணைகரம் இருக்குது, சாய் சதுரம் இருக்கா, நாற்கரம் இருக்குது, இது நாற்கரம்னு சொல்லலாம். ஓகே தானே? இப்போ இது ஒரு 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 2 கூட்டம்னா இதை எதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது என்ன அப்படின்னா, நீங்கள் அரை வட்டம் பெருசாக போட்டாலும் சரி, இல்லை சின்னதாக போட்டாலும் சரி, இந்த அரை வட்டத்தில் நான் இப்படி முக்கோணம் வரைகிறேன், இல்லை இப்படி முக்கோணம் வரைகிறேன், எப்படி முக்கோணம் வரைஞ்சாலும் சரி, அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோண முக்கோணம். என்னது? இது ஒரு கொஸ்டின். அப்போ செங்கோண முக்கோணத்தில் கட்டாயம் ஒரு கோணம் எத்தனை டிகிரி? 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இதில் ஒரு டிகிரி 90 டிகிரி, இன்னொரு டிகிரி 50 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ 90 + 50 140. அப்போ 180ல் 140 போய்ட்டுனா மிச்சம் எத்தனை டிகிரி? 40 டிகிரி தான் ஆன்சர். நிறைய பேர் 55 எதாவது சொன்னீங்களே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேள்வியை வந்து ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். என்னது? என்ன வச்சுக்கண்ணா, கற்றுக்கிட்டதை நம்முடைய எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓஎம்ஆரில் ஆன்சர் சீட்டில் ஏவை புள்ளி வச்சுட்டு பிஏ ஷேர் பண்ணிவிடக்கூடாது, மாற்றி ஷேர் பண்ணிவிடக்கூடாது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிவிடக்கூடாது, கற்றுக்கிட்டதை மறக்கக்கூடாது. கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த கொஸ்டினை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அரை வட்டத்தில் அமையும் கோணம் என்ன கோணம் அப்படின்னா நீ என்ன சொல்லணும்? அந்த அளவுக்கு உங்கள் மைண்டை ஷார்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது, இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. வெற்றியாளர்கிட்ட போய் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களை போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக, அதெல்லாம் ஒரு எக்ஸாமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பாஸ் பண்ண பிறகு பணக்காரங்க என்ன சொல்லுவாங்க? பணம்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி எடுத்தாங்க தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்களாம் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரணமாக எல்லாருமே பாஸ் பண்ண முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன செஞ்சிட்டோம்? அரை வட்டத்தில் அமையும் கோணம் என்னது? சமபக்கம் கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? சமபக்கம் கோணம்னா என்னதான்? 3 கோணங்களும் சமமாக இருக்கணும். அதான் என்னது? சமபக்கம் கோணம். ஓகேவா? 3 கோணங்களும் சமமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் 5 சென்டிமீட்ரு, இதுவும் 5 சென்டிமீட்ரு, இதுவும் 5 சென்டிமீட்ரு இருக்கணும். சமபக்கம் கோணத்தின் பரப்பளவு √3/4a². ஓகேவா? ஏ அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு அளவு. இது டேரெக்டாக ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க. நிறைய கேள்விகள் வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு சைக்காலஜி தான். 38 எடுக்கணும் 40க்கு. தமிழ் இங்கிலீஷில் 15 நீங்கள் தாண்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ். ஜிகேலாம் வெற்றியை தீர்மானிக்காது. எது தீர்மானிக்காது? ஜிகேயில் ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க, மிச்சம் எவ்வளவு? 70 கேள்வி. இந்த 70 கேள்வியை நீங்கள் உங்களுக்கு ஒரு 40 கேள்வி தான் தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும். ஒரு 30 கேள்வி நம்ம என்ன தான் பண்ணணும்? நம்ம படித்ததை வச்சு இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு அடிக்கலாம். அப்போனா பார்த்து வச்சுக்கலாம். இது ஒரு 53, எத்தனை? 53 தானே? ஒரு 40 கேள்வி நம்ம கரெக்டாக அடிச்சிடறோம். மிச்சம் எத்தனை ஆயிடுச்சு? 93 ஆயிடுச்சா? மிச்சம் ஒரு 17 கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அடிக்கணும். 17னா 27 கேள்வி. எத்தனைல?
ரொம்ப கஷ்டமாக தான் போகுதானா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அடிக்கிறோம்ல கொஞ்சம். இது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, 10க்கு ஒரு 7 அடிக்கணும்ல. 7 ஏற்கனவே 17 20 வச்சுட்டா விட 118 எடுத்தாலும் கண்டிப்பாக 118 மினிமம். இப்போ இந்த 15ல் கொஞ்சம் ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கலாம், அது அங்கே யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகுமா ஆகாதா? உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. என்ன சரி, சிம்பிளான ஒரு கேள்வி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எல்லாருமே போட்டிருப்பீங்க, என்ன பண்ணியிருப்பீங்க, ரேங்கிங்கில் உள்ள கொஸ்டின் இதான். ஃபஸ்ட்டு மாடல் சம்மு என்னது? ராஜ் இடமிருந்து 5வது இடம், வலமிருந்து 22வது இடத்துலையும் இருக்கிறாப்புல. வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 2த்தையும் கூட்டுவோம். 2த்தையும் கூட்டிட்டு 1 கழிச்சிருவோம். 27 - 1 எத்தனை? 26. ஒரு வரிசை அப்படிங்கிறது இடமிருந்து வலமாகவும் இருக்கலாம், மேலிருந்து கீழாகவும் இருக்கலாம். எப்படி கேட்டாலும் என்ன தான்? ஒரே இதுதான். இந்த ரேங்கிங்கில் 2-3 மாடல் இருக்குது, அவ்வளோதான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 3 மாடலே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் டைமை சால்வ் பண்ணணும், குறைச்சிடணும். இதே மாதிரி கேள்வியில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேள்வி எவ்வளோ நேரத்தில் போடலாம்? ஒரு நிமிஷம்லாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு 5 மணி நேரம் தேவைப்படுறது தான் ஒரு நிமிஷம். என்ன பண்ண வரோம்? பார்த்தோன்னே தெரியுது, ஓகே இடமிருந்து வளம் வளமிருந்து வளம் அதே நபர் தான். அப்போ என்ன பண்ண வரோம்? எனக்கு இதுமாரி எழுதுறது எவ்வளோ நேரம் போகுது? 27 26 எழுதுறது எவ்வளோ நேரம் போகுது? 20 செகண்ட் எடுத்துக்கலாம். எத்தனை செகண்டு? நொடியோட வேலையை தெரியணும். உங்களுக்கு எதோட வேலையை தெரியணும்? எக்ஸாமை யார் 150 நிமிஷத்தில் முடிச்சுட்டு எக்ஸாம் ஓஎம்ஆர் சீட்டு அவர் வந்து கேட்குறப்ப நீங்கள் கொடுக்குறீங்களோ, தயாராக இருக்கீங்களோ, அதிலே தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 20 கொஸ்டின் ஷேர் பண்ணாமல் வந்துட்டு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டானே, எல்லா சம் போட்டான். ஆனால் என்ன பண்ணல? 20 கொஸ்டினை ஷேர் பண்ணல. 20 கொஸ்டின் ஷேர் பண்ணியிருந்தோட எத்தனை? ஒரு 10 15 5 6 என்ன வரும்? பார்த்து வச்சிங்க. அங்கே சொல்லுவாங்கள்ல, கண்ணு கலங்கும், கை வேர்க்கும், வயிறு கலக்கம். பகடை சம்மு ரொம்ப ஈஸியான சம் தான், அப்படி தானே? இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் வந்து ரிவிஷன் மாரி தான். இந்த சம்லாம் நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? அதெல்லாம் நமக்கு தெரியும் சாப்பிட நினச்சிட்டு இருப்பீங்க, ஈஸியானதான். இதையுமே சில பேர் தப்பு பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, இது மூலியமாக தெரியாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒருத்தன் கற்றுக்கிறாங்க அப்படின்னா நிறையா பகடை கொடுத்துருக்காங்கன்னா ஈஸி தான். என்னது? இப்போ என்ன பண்ணணும்? பகடையில் அதில் என்ன கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்கும். ஓகேவா? அவங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு என்ன பண்ணுவாங்க? எதிரே கேட்பாங்க. அப்போ 4க்கு எதிரே என்ன, அதை விட்டுறணும், அதை அடிச்சிடணும். 4ன்னு எடுத்துக்கணும். இந்த 4 வந்து இந்த படத்தில் எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, பகடையை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரே ஒரு பக்கம் தான் எதிர்பார்க்கும். என்னது? என்ன புரிய கான்செப்ட் புரியுதா? ஒரு நம்பருக்கு அது ஒரு பகடை கீரையில் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் தான் எதிர்பார்க்கும். மற்ற எல்லா பக்கமும் என்ன தான்? அடுத்துள்ள பக்கம். அந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுனா போதும். இந்த 4க்கு பக்கத்தில் இது இருக்குன்னா கண்டிப்பாக இது அடுத்துள்ள பக்கம். அப்போ இது எதிர்பக்கம் வரது வாய்ப்பு இல்லை. அது என்ன பண்ணணும்? 3 அடிச்சிடணும். இந்த படம் எங்கெல்லாம் அதை அடிச்சிடணும். அடுத்தது எங்கள் 4 பக்கத்தில் 6 அடிச்சிடும், 5 அடிச்சிடும். மிச்சம் என்ன இருக்குது? 1 இருக்கா? இந்த 1 தான் என்னது? 4க்கு எதிர்பக்கம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணணும், மாற்றி அடிச்சிடக்கூடாது. இதிலே தெரிஞ்சிடும். நிறைய பேர் கலர் பிளைனஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து கிட்ட பார்வை தூர பார்வைலாம் இருக்குன்னா இதிலே தெரிஞ்சிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி கண்ணில் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்க்குறப்ப 2 அடிக்கிறதுக்குள்ள இப்படி 1 அடிச்சிருவாங்க. அப்படியே அப்படி அடித்தாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு நல்ல கேள்வி. இது எத்தனை பேர் போனீங்க கரெக்டாக? 2 பக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அதிலே கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? என்ன பண்ணோம்? இப்போ வந்து எத்தனை புள்ளி இருக்குங்க? 4 புள்ளி இருக்கா? இது மேலே உள்ள ஃபேஸ் இருக்கா? இங்கேயும் 4 புள்ளி இருக்குது, இங்கேயும் 4 புள்ளி இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட் தான். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்படி இங்கே பார்க்குறப்ப இங்கே 4 புள்ளி இருக்குது, இந்த 4 புள்ளி வேறு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பகடை நம்ம என்ன பண்ணோம்? உருட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை? 5 அதில் 6, இங்கே 4. இப்போ இந்த பகடை எப்படி இருக்குது? இந்த பகடை எப்படி இருக்குது அப்படின்னா 4 இங்கே இருக்குது, 4 2 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பகடையை உருட்டணும். பகடையை விட்ட முடியுமா? என்ன பண்ணி பேப்பரை இப்படி பண்ணுவீங்களா? இப்போ இந்த 4 இங்கே போடணும். அப்படின்னா 2 என்ன பண்ணோம்? இங்கே போவோம். 1 என்ன பண்ணோம்? இங்கே வரும். மாற்றி எழுதணும். இப்போ 4 இங்கே போய்ட்டு
4 இங்கே போதா, ஃபஸ்ட்டு இங்கே போகுது, மறுபடியும் 4 என்ன பண்ணுறோம், இங்கே 1 போகிறோம். 4 இங்கே போனால் 1 எங்கே வரும், இங்கே வரும். 2 கரெக்டா, ஏன்னா இது இங்கே போய் அடுத்து இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏதாச்சும் ஒரு பக்கத்தையும் நம்பரையும் ஒரே மாதிரி ஆக்கணும். அப்படி ஆக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் என்னது, இந்த 5க்கு இந்த 2 எதிர், இந்த 6க்கு இந்த 1 எதிர். அந்த சேம் ஃபேஸுக்கு அடுத்து எதில் உள்ள நம்பர் என்னது, எதிர் நம்பர். புரியுதா புரியலையா? இப்போ 5க்கு வந்து 2 எதிர், 6க்கு வந்து 1 எதிர்னா, இப்போ இந்த பக்கத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா 4 என்ற புள்ளிக்கு எதிரன் அப்படி கேட்டால் என்ன பண்ணணும், மிச்சம் என்ன இருக்குது, 4க்கு என்னது 3. புரியுதா புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? சரி ரைட்டு. இந்த பகடைக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ நம்ம இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது ஒரே ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்தாலும் என்ன தான் பெரிய விஷயம் தானே, பெரிய விஷயமா இல்லையா? ஆமாம் தான். நீங்கள் நம்ம இவ்வளோ நாள் படித்தோம்ல, ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் வர்ற மாதிரி படிச்சிருந்தா கூட என்ன பண்ணிருக்கலாம், நிறையா படிச்சிருக்கலாம். ஓகே தானே? எஸ்ஏ எக்ஸாம் நீங்கள் படித்தாலும் பாஸ் பண்ணாலும் சரி, அடுத்து குரூப் 1 குரூப் 2லாம் வருதுல, என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. நல்ல ஒரு விஷயங்கள்ல தான் அது. இப்போ 2 பகடையில் உருட்டப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற மொத்த வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இப்போ தான் கூறுவெளி. என்னது, இப்போ நிகழ்தகவு என்ன ஃபார்முலா, நிகழ்தகவு சொல்லுங்க, ஃபார்முலா என்ன, கூறுவெளி மேலே என்ன, வாய்ப்புகளா நிகழ்ச்சிகளா, என்னது, உறுதியற்ற நிகழ்வின் நிகழ்தகவு என்ன சொல்லுங்கள் தலைவர், கடைசி சொல்லுங்கள். உறுதியற்ற நிகழ்வின் உங்களை தான் கேள்வி வைப்பேன் இன்றைக்கி பூரா. ஏன் 0, ஏன் 0 கேள்வி கேட்டுருக்கணும்ல, நீங்கள் அப்பயே கேள்வி கேட்டுருக்கணும்ல, ஏன் 0? சரி, உறுதியான நிகழ்ச்சி நிகழ்தகவு என்னது, உறுதியற்ற நிகழ்ச்சி நிகழ்தகவு என்னது, உறுதியற்ற நிகழ்ச்சினா என்னது? இப்போ இந்த பகடையை உருட்டுறப்ப ஏ கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏவே அதில் இல்லையே, அதுபோல உறுதியற்ற நிகழ்ச்சி, நடக்க வாய்ப்பு இல்லாத நிகழ்ச்சி. இந்த பகடையை உருட்டுறப்ப மொத்தம் எத்தனை வாய்ப்பு கிடைக்கும், 6 வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு ஏவே கிடைக்காது, அப்போ இது என்னது 0 தான். 0/6 என்னது 0, 1/0 1. இன்டர்வியூ மாரி தான். இப்போ குரூப் 2 ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் அட்டன் பண்ணுறப்ப அவர்கிட்ட வந்து நிறையா கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு வந்து என்ன பண்ணல, கொஸ்டினே ஆன்சரே தெரில. எப்படியோ அவருக்கு பதட்டம் ஆகிட்டு அப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. திடீர்னு திருக்குறள் எழுதி யாருங்கிறாங்க, தெரில அப்படின்ட்டாப்புல. உங்கள் பேர் என்ன, தெரிலன்ட்டாப்புல. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சிரிப்பாக இருக்கும். ஆனால் குரூப் 2 எக்ஸாம்லாம் எழுதி, ப்ரிலிம்ஸ்லாம் எழுதி, மெயின்ஸ் எழுதி, அங்கே போய் இன்டர்வியூ ஹாலில் உட்கார்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அது பண்ணால் தெரியும் உங்களுக்குலாம். பதட்டம், ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. திடீர்னு சண்டைலாம் பார்த்துட்டீங்கன்னா, சண்டை வந்த பிறகு ஏன்டா அடித்தா அப்படின்னா என்னப்பா, சார் எப்படி அடித்தேன்னு எனக்கே தெரில சார், அடிச்சு விட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டீங்களா? அதுவுமே பார்த்ததே இல்லையா? சண்டை பார்த்ததே இல்லையா? நீங்கள் கோவப்பட்டதே இல்லையா? சரி, 1/0ண்ணா சொல்லுங்க, இன்ஃபினிட்டிவ். ஆன்சர் தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. இருங்க, அமைதியாக இருங்க, சீக்கிரம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. தலைவர, இன்றைய டார்கெட் சொல்லுங்க. எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க, நம்ம யோசிக்கணும். நம்ம தான் எஸ்ஏ ஆக போகிறோம். நீங்களாம் கட்டாப்போட 5 கொஸ்டின் கூட அடிக்கணும். எத்தனை கொஸ்டின் கூட அடிக்கணும்? ஒரு டபுள் ஸ்டாரை நம்ம அடிச்சிடணும். எதில்? ஃபிசிக்கல். யோசிங்க, நல்லா சும்மா சாதாரண யோசிங்க. உங்களாம் நம்பிக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் அடிச்சது எப்படியாச்சும் எஸ்ஏ ஆவீங்கன்னு சொல்லிட்டு. தலைவர் பேர் என்ன பேர் சொல்லுங்க. யோசிச்சிங்களா? ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? எழுதுனீங்களா? பார்த்தாவே தெரியுதா? சரி, உட்காருங்க. வேறு யாரும் நல்ல திறமைசாலி யாரு கேட்கலாம்? டேலண்டான ஆள் யாரு இருக்கலாம்? நீங்கள் எங்கே உங்கள் நோட்டு எங்க?
மைண்டில் ஏற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்களா? நோட்டு எடுத்து வைக்காத்தையும் எழுதுங்க. ஒர்க் அவுட் பண்ண நிறைய சம்லாம் இந்த சம் போடலாம். நிறைய சம்மு இன்னைக்கு பூரா கணக்கு தான். சுபாஷ் என்ன ஆன்சரு? பாயிண்ட் என்ன ஆன்சர்? சீக்கிரம் சொல்லு. உட்காரு. கடைசி வரைக்கும் என்னை பார்த்து என் கூட இருக்க வேண்டியதானே. அதாவது இதெல்லாம் நீங்கள் வந்து இது பாட்மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணக்கூடாது. இங்கே என்ன இருக்கு? எனிதிங் பவர் 0 என்னது? இது எப்போ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கற்றுப்பீங்களா? எப்போ கற்றுப்பீங்க? அடுத்தது பார்க்கலாம். லாக் 10 பவர் 10 என்னது? நானே பதில் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை உங்கள்கிட்ட கேட்கல. லாக் 10 பவர் 10 என்னது? லாக் 10 பவர் 10 என்ன அர்த்தம்? லாக்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் இப்படி கேட்டாங்க, அதாவது இங்கேயும் இதுவும் சேமாக இருக்கணும். அப்படின்னா என்னது ஆன்சர்? என்னது? 1. ஓகேவா? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் 45 டிகிரி காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி என்ன ஆன்சரு? என்னது சொல்லுங்க? 1. எப்படி 1? சைன் 45 டிகிரி வேல்யூ என்ன? 1/, வெரி குட், 1/√2 ப்ளஸ் 1/√2. என்ன ஆன்சரு? இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறது இதை? ரூட் 0.5 sin 45 டிகிரி 1/2 கரெக்டா? காஸ் 45 டிகிரி என்னதான்? 1/2. அரையும் கூட்டினா என்னது? 1. இதை எப்படி சால்வ் பண்ணுறது? கீழே சேமாக தானே இருக்குது, பின்ன வந்து சேமாக தானே இருக்குது. அப்போ காமனாக √2 மேலே என்ன பண்ணோம்? நம்பரை கூட்டினோம். 2/√2. இது எப்படி? இதுக்கு என்ன ஆன்சர்? ஃபைனல் ஆன்சர் என்னது? வெரி குட். 2 என்ன எழுதலாம்? √2 × √2 என்னது? 2/√2. இது அடிச்ச ஆன்சர் என்னது? √2. பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் நிறையா தெரிஞ்சாகணும். சரி, இந்த பகடை சம்மில் ஷார்ட்கட் நிறைய ஷார்ட்கட், சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்க பாருங்க. இந்த பகடை சம்மை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் இது எழுதுறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்? 1 நிமிஷம் ஆகும். பகடை சம்மு கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 2 பகடைகளை உருட்டும் பொழுது கூடுதல், மிக குறைவான கூடுதல் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 2 பகடையில் உருட்டும் பொழுது கூடுதல் 1 கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா? கிடையாது. கூடுதல்னா இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா எடுத்து கூட்டுறது தான். இதான் கம்மியானது. இது 2 கூட்டினா கிடைக்குது 2. அதிகபட்சம் என்னது? 36ல் 12. கூடுதல் தானே. நம்ம ஷார்ட்கட் பார்க்குறது கூடுதலை வச்சு 2 பகடையில் உருட்டும் பொழுது கூடுதல் இத்தனை கிடைக்கிறதுக்கு என்ன நிகழ்த்தவுன்னு கேட்டாங்கன்னா ஷார்ட்கட் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். கூடுதல் என்னது? 2. என்னது? இந்த 2 கிடைக்கிறது எத்தனை வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா? ஒரு வாய்ப்பு தான். எத்தனை வாய்ப்பு? நீங்கள் எல்லாத்தையும் நம்பரை கூட்டி பாருங்கள். 2 வந்து ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அடுத்து 3 2 வாட்டி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 கிடைக்குதா? 2 1 2 கூட்டினது, இது 2 கூட்டினது 3. புரியுதா? அடுத்தது பாருங்க, 4 கிடைக்கிறதுக்கு 3 வாய்ப்பு இருக்கும். நீங்கள் கூட்டி பாருங்கள். 5 கிடைக்கிறதுக்கு 4 வாய்ப்பு, 6 கிடைக்கிறதுக்கு 5 வாய்ப்பு. அடுத்து பாருங்க, 7 கிடைக்கிறது எத்தனை வாய்ப்புன்னு பாருங்க. 7 1 2 3 4 5 6 வாய்ப்பு. 7 கிடைக்கிறதுக்கு 6 வாய்ப்பு. மறுபடியும் 8 கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வாய்ப்பு இருக்கும். 9 கிடைக்கிறதுக்கு 4 வாய்ப்பு. 10 கிடைக்கிறதுக்கு 3 வாய்ப்பு. 11 கிடைக்கிறதுக்கு 2 வாய்ப்பு. 12 கிடைக்கிறதுக்கு 1 வாய்ப்பு. அதாவது என்ன பண்ணோம்? மினிமம் கூடுதல் 2 2 3 4 5 6 7 8 9 11 12 வரைக்கும் எழுதிக்கிறோம். கீழே பார்த்தா 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6 வரைக்கும் போட்டு மறுபடியும் என்ன பண்ணோம்? ரிவர்ஸில்
இப்போ சிம்பிளான கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி என்ன கேள்வி? 2 பகடையில் விட்டும்போது கூடுதல் 8 வர நிகழ்தகவு என்ன? கூடுதல் இதுதான் கூடுதல் 8ஆ? எப்போதுமே கீழே வந்து 36 போட்டுக்கணும். 36 போட்டு இந்த 8க்கு என்ன ஆப்ஷனு? 5. இதுதான் ஆன்சர். 5/36. புரியுதா? புரியுதா புரியலையா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு, எத்தனை பேர் புரியல சொல்லுங்க. புரிஞ்சிச்சா இல்லை என்னன்னு சொல்லுங்க. புரிஞ்சிச்சு சார். நீங்கள் நிகழ்தகவு அப்படிங்கிறது மொத்த வாய்ப்பு. 2 பகடையில் ஓட்டினாவே கூறு வழி 36. எனக்கு தேவை என்ன? கூடுதல் 8 கிடைக்கணும். அப்போ கூடுதல் 8 கிடைக்கணும். இதை எழுதி என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. இது எனக்கு இதை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம் ஆகும். 8க்கு எத்தனை சான்ஸு? 5 சான்ஸ். 5 மேலே போட வேண்டியதான். புரிஞ்சுச்சா? இப்போ இதில் எத்தனை கணக்கு இருக்கு? இப்போ கூடுதல் 2 பகடையில் கூடும் பொழுது உருட்டும் பொழுது கூடுதல் 2 கிடைக்க நிகழ்தகவு 1/36. 3 கிடைக்க 2/36. 4 கிடைக்க எத்தனை சம் இருக்கு இதில்? இதில் எத்தனை சம் இருக்கு? 11 சம் இருக்கு. புரியுதா? வேற 2 பகடைகளை உருட்டும் பொழுது கூடுதல் 2 மடங்காக இருக்க நிகழ்தகவு என்ன? 2 மடங்காக இருங்க. 2 மடங்கு. இது ஒண்ணா, இது ஒண்ணா, இது ஒண்ணா. இதோட எல்லாம் கூட்டணும். எத்தனை? 1 4 9 14 17 18. 18 டிவைட் பை 36. ஓகேவா? 1/2 தான். ஏன்னா நிகழ்தகவு என்ன கிடைக்காது? 1 அப்போல்லாம் கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இதை நிறைய கேள்வி உருவாக்கலாம். 2 பகடையில் உருட்டப்படும் பொழுது கூடுதல் 3 மடங்காக இருக்க நிகழ்தகவு, இல்லை 2 பகடைகளை உருட்டப்படும் பொழுது கூடுதல் ஒரு பகாயனாக இருக்க நிகழ்தகவு கேட்டாங்க எக்ஸாமில். பகாயன் எது இதெல்லாம்? பகாயன 3 2 ஒரு பகாயன் தான். 2 என்னது? ஒரு இரட்டைப்படை பகாயன்னு. சிறிய பகாயன் என்னது? நிறைய பேர் டவுட் வந்துடும் எக்ஸாமுகளில் உட்காந்துட்டு என்ன வந்துடும்? 2 வந்து பகாயன்னா பகையன்னா அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் தப்பு பண்ணிட்டேன், விட்டுட்டேன். என்ன ஆகிட்டேன்? அது வந்து பகுன்னு, அது ஐயோ பகுன்னு இல்லை பகாயன். பயங்கர வித்தியாசம் யோசிக்கும். சொல்லி எக்ஸாம் காலில் உட்காரப்ப 2 பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. எத்தனை பேர் எழுதுவாங்க பார்த்துறீங்களா? நம்ம தான் எக்ஸாம் எழுதுவோம். நம்ம மனசு ஒன்று நினைக்கும், கை ஒன்று எழுதும், அது வேறு விஷயம். மூளைன்னு ஒன்று நினைக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இது ஆன்சர் சொல்லும், இதுதான் ஏ ஆன்சர் சொல்லும், மறுபடியும் பி ஆன்சர் சொல்லும். பக்கத்தில் கேட்க முடியும், இதுக்கு என்ன ஆன்சர் கேட்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அங்கே போய் எக்ஸாம் காலில் போய் உட்காந்துட்டு உங்கள் மனசு சொன்னது ஃபஸ்ட்டு சொன்னது ஏன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வரோம் வச்சுங்களேன். மறுபடியும் இன்னொன்று இல்லை பின்னு ஒன்று சொல்லும், அதையும் சொல்லிட்டு அடிச்சது பார்த்தா மனசு சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், மாற்றி மாற்றி இருக்கும். என்ன சொல்லணும் புரியுதா? ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் ஆன்சரு, மாற்றாதீங்க. மேக்ஸிமம் மாறுறதெல்லாம் என்ன ஆகிடும்? ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் எத்தனை வாட்டி படிக்கணும்? 2-3 வாட்டிலாம் படிக்க முடியாது. நீங்கள் அதெல்லாம் படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஒரு வாட்டியே ஒழுங்காக படிச்சிருங்க, அவ்வளோதான். என்னது ஒரு வாட்டியே? இரு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது கூடுதல் 8 வரை நிகழ்தகவு அப்படிங்கிறதுக்கும், இரு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது கூடுதல் ஒரு அண்டர்லைன் 8. ஓகே, நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் டைமு அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்காது. என்ன சொல்லணும் புரியுதா? எது புரியுதா புரியலையா? நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில விஷயங்களை கற்றுங்க, அவ்வளோதான். இதில் பாருங்கள், 2 பகடைகளை உருட்டப்படும் பொழுது இப்போ உங்களுக்கு எக்ஸாம் காலில் போய் இது வந்து 2லேருந்து ஆரம்பிக்கிறதா 1லேருந்து ஆரம்பிக்க மறந்து போயிடும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டை வந்து கரெக்டாக கற்றுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்தா மினிமம் கூடுதல் என்னது? 2 தான். அப்போ அது எத்தனை சான்ஸு? 1 சான்ஸு. அப்போ இதை எழுதி இந்த ஃபஸ்ட் நம்பர் எழுதிட்டோம்னா என்ன பண்ணலாம்? மற்றெல்லாம் எழுதணும். பகாயான்னு கேட்டாலும் சரி, கூடுதல் ஒரு பகுதியாக இருக்கிறது நிகழ்த்தோன்னா என்னது? கூடுதல் 10 எத்தனை கொஸ்டின் கூடுதல் கேட்டால் என்ன பண்ணலாம்? நம்ம போட்டலாம். 2 முகங்களிலும் ஒரே மாதிரி வந்து எண் வரத்து நிகழ்த்தோம் என்ன? 6/36 1/6. ஓகேவா? பகடை கேட்கலாம். எதுவுமே நம்ம வந்து இதுதான் கேட்பாங்க இதுதான் கேட்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. வித்தியாசமான சமூக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸு சிம்பிளிஃபிகேஷன்லாம் 10 கேள்வி தான் வரும். எத்தனை கேள்வி தான் வரும்? 10 கேள்வி வராது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி கணக்கு போகிறதுல ஒரு கேள்வி வரும். ஆனால் ஒரு கேள்வி தரமான கேள்வியாக வரும். என்ன சொல்கிறது புரியுதா? புரியுதா புரியலையா? ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, ஆனால் அந்த கேள்வியும் கொஞ்சம் இதாக இருக்கும்.
முதல் 10 பகையன்கள் வீச்சு. முதல் 10 பகையன்கள் வீச்சு. சரி ரைட்டு. இப்போ பாருங்க வீச்சு கெழுவுக்கு என்ன ஃபார்முலா? வீச்சு கெழுவுக்கு L மைனஸ் S பை L ப்ளஸ் S. ஓகே தானே? அதே போல் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? திட்ட விளக்கம் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? சீக்கிரம் சொல்லுங்க. சரி இப்படி கேள்வி கேட்குறாங்க. ஒன்று முதல் கவனிங்க, பேசக்கூடாது. என்ன கிடந்தோம்னா 1 முதல் n வரை உள்ள எண்களின் திட்ட விளக்கம் என்ன ஃபார்முலா? ரூட் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. கரெக்டா இருக்கே? கரெக்டா இல்லையா? இந்த கேள்வி ஏற்கனவே உன்ட்ட கேட்டனா ஒரு வாட்டி? கேட்டனா இல்லையா? சரி, நம்ம அதிர்ஷ்டம் இது மாதிரி கேள்வி வந்தாலும் பார்த்துக்க வேண்டியதான். முதல் 10 பகையன்கள் வீச்சு அதுன்னு கேட்டிருக்காங்க. வீச்சுன்னா என்னது? L மைனஸ் S, லார்ஜ் ஸ்மால். அந்த கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் உயர்ந்த மதிப்பு மைனஸ் ஸ்மால் மதிப்பு. ஓகேவா? அப்போ முதல் 10 பகாயம் என்ன தெரியணும்? என்னது? 2, 3, 5, 7, வேற இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 5 வராத மேடம். வருமா? எக்ஸாம் காலில் வந்து அவங்களுக்கு யோசனை வந்துட்டு இப்போ என்ன டவுட் வந்து என்ன வந்துட்டு 5 வருமா வராதா? இது யார்ட்டையுமே கேட்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சு விட்டு அந்த கொஸ்டின் என்ன தான் 10 எழுதிட்டோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. உயர்ந்த மதிப்பு 29, குறைந்த மதிப்பு 2, கழிச்சோம்னா 27. புரியுதா? புரியலையா? ஏதாவது சொல்லுங்க. புரியுது? சொல்லுங்க. ஏதோ சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரில இருக்கு நீங்க இருக்கிறது. ஒரே நிமிஷம் இல்லை 30 செகண்ட் டைம். ஸ்டார்ட் நவ். சால்வ் பண்ணுங்க. காத்துல படம் வரைஞ்சா கண்டிப்பாக பட முடியாது, தெரிஞ்சு வச்சுங்க. டைம் போயிட்டு இருக்கு. ஸ்டாப் ஆச்சு மாதிரி தான். என்ன ஆன்சரு? ஏன் போடல சார்? கண்ணு தெரியாமல் போயிடுச்சு சார் அப்படிங்க கூடாது. சொல்லுங்க ஆன்சரு. நல்லா தெரிஞ்சு வச்சுங்களேன். கவனிங்க, ஒரு சம்மை கொடுத்து சும்மா போடுங்க அப்படிங்கிறதுக்கும் 30 செகண்டில் போடுங்க அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது. தெரியுமா ஏதா? சரி ரைட்டு, பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் தலைவரா? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. 20, 29. 29 ஆப்ஷனே இல்லை. வேற அதாவது ஃபஸ்ட்டு 3லேருந்து 7 வர வச்சுருக்காங்க. ஓகேவா? பகாயன் பேசாதீங்க. 3க்கு அப்புறம் உள்ள பகாயன் 5. 5 விட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க? அடுத்த பகாயன் 7 எழுதிருக்காங்க. 7க்கு அடுத்த பகாயன் 11. அதை விட்டு என்ன பண்ணிருக்காங்க? 13 எழுதிருக்காங்க. 13க்கு அடுத்து பகாயன் 17. 17 விட்டு என்ன பண்ணோம்? சிம்பிளாக யோசிக்கணும். குரூப் 1ல் கேட்ட கேள்வி இது. ஓகேவா? எண்களோட பழகணும். என்ன பண்ணணும்? சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். 12 கீ பற்றின சிம்பிளாக கேட்போம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதுதான் ஆன்சரு. தெரிஞ்சு வச்சிங்க. ஏன் தான் நீங்கள் படிக்கல? படிக்கணும்ல. 13 கியூபு யார் சொல்கிறா? இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம்ல, அன்றைக்கி நம்ம படித்து பயன்படுத்தினோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நீங்கள் உக்ரைனோட தலைநகர் என்ன? கியூ. ஏற்கனவே எக்ஸாம்பிள் கேட்டாங்க, அப்படி தானே?
அதெல்லாம் இந்த எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. வேறு ஏதாச்சும் பார்த்து வச்சுங்க. பக்கத்தில் ஏதாச்சும் பிரச்சனை நடக்கிற நாடுகள், அண்டை நாடுகளோட தலைநகரங்கள் அதெல்லாம் படித்து வச்சுங்க. சரி, இது ஒரு நல்ல கேள்வி இது. ஓகேவா? இது நீங்கள் எவ்வளோ நேரத்தில் போட்டீங்கன்னு தெரியல. இந்த கொஸ்டின் 1 மணி நேரத்தில் 1 நிமிஷத்தில் நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி தானே? இதுக்கு வந்து கான்செப்ட் சொல்லி தரவா இல்லை வந்து ஆனால் இதே கேள்வி கேட்பான்னு சொல்ல முடியாதுல்ல, வேற கேள்வி கேட்பாங்கல்ல. சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், மிருகக்காட்சி சாலையில் மான்களும் மயில்களும் உள்ளன. தலைகளை எண்ணும் பொழுது தலை கால்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த சம்மு வந்து மேக்ஸிமம் போன எக்ஸாம்னு கேட்கல, அதுக்கு முந்தின எக்ஸாமும் கேட்கல, அதுக்கு முந்தின எக்ஸாமும் கேட்கல. அதெல்லாம் வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. சரி, ரைட்டு. என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. எல் மைனஸ் 2h டிவைட் பை 2. என்ன அப்படின்னா இதில் பெரிய நம்பர் என்ன இருக்கு? 2-3 மெத்தடில் சொல்கிறேன். இப்போ பெரிய நம்பர் என்ன இருக்கு? அதை எழுதிக்கணும். சின்ன நம்பர் என்ன இருக்கு? அதை 2ஆல் பெருக்கணும். டிவைட் பை 2 போடணும். இப்போ போடுங்க. 200 மைனஸ் 160 டிவைட் பை 2 எத்தனை? 40 டிவைட் பை 2 எத்தனை? இதுதான் என்ன அப்படின்னா என்னது? அது இந்த ஃபார்முலாவில் போடுறோம்ல, கவனிங்க, இந்த ஃபார்முலாவில் போடுறோம்ல, இது என்ன அப்படின்னா 4 கால் மிருகம் இருக்குல்ல, அதோட தலைகளோட எண்ணிக்கை என்னது? ஃபார்முலா வந்து எல் மைனஸ் 2h டிவைட் பை 2. இல்லைனா அந்த இருக்கிற பெரிய நம்பரை எடுத்து எழுதி சின்ன நம்பரோட 2ஆல் பெருக்கி கழிச்சு என்ன பண்ணணும்? 2ஆல் அடித்து ஒரு ஆன்சர் வருது பார்த்தீங்களா? அது வந்து 4 கால் மிருகம் இருக்குல்ல, அதோட தலைகள் எண்ணிக்கை. இப்போ இது என்னது? தலைகள் மொத்தம் 80. அப்போ 4 கால்கள் இருக்கு ப்ளஸ் 2 கால்கள் இருக்கு. இதோட 2 தலையை கூட்டினா எத்தனை வருது? 80. இது நம்ம கண்டுபிடிச்சிரு இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 4 கால்கள் தலையோட தலைகள் எண்ணிக்கை 20 + 80 வச்சுக்கோங்களா. சில தான் என்ன பண்ணுவாங்கன்னா 2 கால் மயிலுக்கு எத்தனை கால் இருக்கு? அதோட தலை கட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? 2 கழிச்சு எழுதும். இப்போ இந்த கேள்வியில் மான்கள் எத்தனை கேட்டால், மான்களுடைய எண்ணிக்கை எத்தனை கேட்டால் டேரெக்டாக என்ன பண்ணலாம்? வந்து ஆன்சரை போடலாம். அதே 2 கால் மிருகம் இருக்குல்ல, அதோட எண்ணிக்கை கேட்டால் என்ன பண்ணணும்? இந்த தலையோட எண்ணிக்கையை கழிச்சு போடணும். புரியுதா? ஏதாச்சும் எது புரிஞ்சா புரியல? எத்தனை புரிஞ்சிச்சு புரியல? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. புரிஞ்சிச்சு சொல்லுங்க, புரியலன்னு சொல்லுங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு எத்தனை கொடுக்கறது? ஒன்று மானு மயிலும்பாங்க, இல்லைன்னா ஆடு கோழிம்பாங்க. ஒரு 4 கால் மிருகம், ஒரு 2 கால் மிருகம். இப்போ எனக்கு இதில் எத்தனை கோழி இருக்குன்னு கண்டுபிடிச்சா, மயில்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சா மானை கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை மான் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதுதான் என்ன பண்ணணும்? இதில் இருக்கிற பெரிய நம்பரை எடுத்து எழுதணும். சின்ன நம்பரை 2ஆல் பெருக்கி மைனஸ் பண்ணி 2ஆல் வைத்து வர்றது என்ன அப்படின்னா 4 கால் மிருகத்தோடைய தலைகளின் எண்ணிக்கை. அவங்க ஏற்கனவே டோட்டல் ஹெட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு 4 கால் மிருகத்தோட தலைகள் தெரியும். அதுலேருந்து கழிச்சா என்ன எழுதணும்? 2 கால் மிருகத்தோட தலை கிடச்சிருமா? மயிலுக்கு வந்து 2 கால். அப்போ டோட்டல் 80. 4 கால் வந்து 20. அது கழிச்சா என்ன வரும்? 60. இந்த கேள்வி என்ன ஆன்சரு? புரியுதா? இப்போ பாருங்க, 60 மயிலா? 60 மயில், 20 மான். இது வந்து ஹெட்டு. 60 மயிலுக்கு எத்தனை கால் இருக்கும்? 120. இதுக்கு 80 இருக்கும். டோட்டல் எத்தனை? 200 கால்கள். வருதா? வருதா இல்லையா? வேறு வழியே கிடையாது. நீங்கள் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஒன்று லெக்குன்னா என்னது? கால்கள் எண்ணிக்கையை தலைகளோட எண்ணிக்கை 2ஆல் பெருக்கி 2ஆல் கழிக்கணும். அப்படி இல்லையா? கண்ணை மூடிட்டு எல் மைனஸ் 2h டிவைட் பை 2. இது திடீர்னு எக்ஸாம் காலம் மறந்து போயிடும். என்ன மறந்து போயிடும்? ஃபார்முலா மறந்துடும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தலை, கால், மான், மயில். ஓகேவா? மானை எக்ஸ்ன்னு வைக்கணும், மயிலை என்ன பண்ணணும்? ஒய்ன்னு வைக்கணும். புரியுதா? மானுக்கு எத்தனை தலை? ஒரு தலை. அப்போ ஒரு எக்ஸ். மயிலுக்கு எத்தனை தலை? ஒரு தலை தான். அடுத்தது மானுக்கு எத்தனை கால்?
அப்போ என்ன பண்ணணும்? மயிலுக்கு எத்தனை கால்? 2 கால். இப்போ புரியுதா? இப்போ என்ன சொல்கிறாங்க, தலைகளை அதில் உள்ள தலைகளை எண்ணும் பொழுது தலை எது? இதுதான் தலை, கரெக்டா? தலை எது? இது மான் தலை, மயில் தலை. இது கூட்டுறப்ப என்ன வருது? 80 வருதா? வருதா இல்லையா? சொல்லுங்க. அடுத்து காலை கூட்டுறோம். கால் என்னது? இது ஒரு கால், இது ஒரு கால். 4x + 2y = 200. இதை ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் அதான் என்னது ஆன்சரு. எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லி தான் பாருங்க. என்ன பண்ணுவோம்? ஒன்று ஒய்யை கேன்சல் பண்ணுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸை கேன்சல் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? இது 2ஆல் பெருக்கலாம். அப்போ இருக்குன்னா என்ன வரும்? 2x 2y ஆகிடும். இதையும் எல்லாத்தையும் பெருக்கணும், 160 ஆகிடும். குறியை மாற்றுவோமா? மைனஸ் மைனஸ் மைனஸ், இதே அடிச்சிடலாம். இந்த 2y இது அடிச்சிடலாம். இதை விட -2x, இதை விட மைனஸ் x = இந்த மைனஸ் அடிச்சிடலாம். 40/2 அடிச்சோம்னா அது 20, x = 20. அப்போ எக்ஸுங்கிறது என்னது? மானோட தலை. புரிஞ்சுச்சா? இதில் சப்ஜெக்ட் பண்ணி இதில் சப்ஜெக்ட் பண்ணால் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ஒய்ங்கிறது என்னது? மயிலோட தலை. என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதை மட்டும் கால் தலை சம்பளம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மயிலை மானை எக்ஸ்னு வைக்கணும், மயிலை ஒய்னு வச்சுக்கணும். தலையை எக்ஸ்னோ காலை ஒய்னு வச்சிடக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா சம்ம என்ன பண்ண முடியாது? போட முடியாது. புரியுதா? ஒரு ஆடு மேய்ப்பருடன் 20 ஆடுகள் உள்ளன. அவர் ஆல் பட் 7 டயர்டு என கூறினால் மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை. இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். என்னது இதில் என்ன வந்திருக்கோ அதான் ஆன்சர். இதில் என்ன நம்பர் வந்திருக்கு? 7. இதான் ஆதி காலத்து கேள்வின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த கேள்வி தெரிஞ்சுருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண, நிறையா என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, எல்லா அகாடமிக் கொஸ்டின் எடுங்க. கவனிங்க, எல்லா அகாடமிக் கொஸ்டின் எடுத்து ஏழு எப்படி இருந்தால் அந்த கொஸ்டினில் 7 இருக்குல்ல, அதான் ஆன்சரு. கொஸ்டின் 8 இருந்துன்னா அதானே சொன்ன இதுக்கு முடியும். இதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு என்ன ஆன்சர் தானே உங்களுக்கு வேணும்? என்ன 2 மார்க்கா 3 மார்க்கா என்னது? எக்ஸ்பிளைனாக கொடுத்துருவாங்க, விவரி. அப்போல்லாம் கிடையாது. இங்கே 7 இருந்தால் 7, 8 இருந்தேன்னா 8 என்ன. ஆனால் இப்படி இருக்கணும், இப்படி வார்த்தை இருக்கணும். ஆல் பட் 7 டயர்டுன்னு இருக்கணும். இங்கே வேற ஆச்சும் கொடுத்தா அதில் போய் சொல்லிவிடக்கூடாது. ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்து, ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்து, ஒரு பேருந்து நடுவில் எத்தனை பேருந்து? 5 பேருந்தா? ஆனால் இது என்ன சொல்ல? பட்டப்பாதையில் போதுன்னு சொல்ல, அப்படி தானே? அப்படி சொல்லியிருக்காங்களா? ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்து கரெக்டு, ஒரு பேருந்துக்கு பின்னால் 4 பேருந்து கரெக்டு, ஒரு பேருந்து நடுவில் உள்ளது எனில், ஆமாம். ஏன்னா 1 தலை நடுவில் வச்சுப்போம். இப்போ இந்த பேருந்து பார்த்தோம்னா 1 2 3 4, இந்த பேருந்து பார்த்தோம்னா 1 2 3 4, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, நடுவில் என்னது? இது மேலே கேள்வி கேட்டால் சூப்பராக இருக்கும். இதை போட்டிருக்கேன். அந்த மகிழுந்து மிதிவண்டி போட்டலாமா? எவ்வளோ நேரம் டைம் ஆனது கணக்கு போகிறது உங்களுக்கு? ஒரு 45 செகண்டு போடுங்க. அப்போ டைம் ஸ்டார்ட் நவ். ஏற்கனவே போட்டிங்க, எக்ஸாமில் போட்டிங்க, டெஸ்ட் எழுதிட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து இதாக இருக்க மாதிரி இருக்கும், அப்படி தானே? இப்போ நான் சொன்ன மாதிரி போட்டு பாருங்க. என்ன பண்ணும்? ஒன்றுமே கிடையாது. கவனிங்க, பெரிய நம்பரை எடுத்துக்கணும், சின்ன நம்பர் 2ஆல் பெருக்கணும், டிவைட் பை 2. இதுதான் என்னது? மகிழுந்தோட எண்ணிக்கை. என்னது? 154 மைனஸ் 100 டிவைட் பை 2. 54 டிவைட் பை 2 27. என்னது? பஸ்ஸு 27 பஸ்ஸு அப்படின்னா சாரி பார்த்தீங்களா? 64 32 பஸ்ஸு 32. அப்போனா சைக்கிளு 18. முடிஞ்சிட்டா? எவ்வளோ நேரம் இருந்துச்சு? நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. நல்லா தெரிஞ்ச சம்ம நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட் தான் ஆகும். இந்த 50 செகண்டு ஒரு 10-50 செகண்ட் தான் ஆயிடுச்சு. 500 செகண்டு ஓஎம்ஆர் சீட்டை ஷேர் பண்ணிடலாம் நம்ம. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எதுவுமே பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கக்கூடாது? கவனிங்க, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் பையனா இல்லை பொண்ணா, பொண்ணு சேப்பாக இருக்கா கருப்பாக இருக்கா, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த என்னது குதிரை கட்டுவாங்களா, என்னது
கடிவாளம் கட்டின குதிரை கூட யாரையுமே பார்க்காதீங்க மட்டும். நீங்கள் அந்த பார்க்குற சைனோட நமக்கு என்னது வேஸ்ட்டு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? சப்போஸ் உங்களை வாட்ச் கட்டிட்டு போக அலோவ் பண்ணல, என்ன 2 மங்கைகளும் பேசிக்கொண்டே இருக்கிறீங்களே, கேளுங்க. வாட்ச் கட்டிட்டு போக அலோவ் பண்ணல உங்களை அப்படின்னா அந்த ஹால் சூப்பர்வைசராக வாட்ச் டைம் கட்டி நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம் பார்க்கணும் சார் அப்படின்னு பார்க்கணும். கவலைப்படாதீங்க சார், ஒரு நாள் எஸ்ஐ அவங்களை வந்து மீட் பண்ணுறோம் அப்படிங்க. என்ன பண்ணால் டைம் தான் ரொம்ப முக்கியமானது. நமக்கே தெரியாது, நீங்கள் மணி அரை மணி நேரம் தான் போயிருன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போயிருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் சொன்னால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? கை வேர்த்துரும், கண்ணு கலங்கும். அப்போ உங்களுக்கு இந்தமாரி வந்துருச்சு சுச்சுவேஷன், கை வேர்க்குது, கண்ணு கலங்கன்னு என்ன பண்ணோம்? ஒரு 5 நிமிஷம் எதுவுமே பண்ண முடியாது, ரிலாக்ஸ் ஆகி தண்ணி இனே குடிச்சிட்டு அப்படி நினச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க? ரீஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ரைட்டு, இந்த கேள்வி சிம்பிளான கொஸ்டின் தான், அப்படி தானே? கேப்டன் சம், இந்த பேர் சில சம்மெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க. என்ன பண்ணிடுங்க? நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். 10th மேக்ஸ் புக்கில் உள்ள செந்தில் வீடு கதவு என்ன எடுத்தினேன்? யார் சொல்கிறான்னு பார்ப்போம். 8ஆம் நம்பரா? யார்? செந்தில் வீட்டு கதவு என்ன ஒரு கணக்கு இருக்குது தெரியுமா? அந்த கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா 3 நிமிஷம் ஆகும். அந்த கணக்கில் கேட்க மாட்டாங்க. இதனால 10th மேக்ஸ் புக்கில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டு சம்மு, செந்தில் வீட்டு கதவு எண். தண்ணி இருக்கா? நம்பது தண்ணி ஊற்று. செந்தில் வீட்டு கதவு என்ன? 35. ஞாபகம் வச்சு என்னது? 10th மேக்ஸ் புக்கில் போய் வாருங்க, இருக்கும். செந்தில் வீட்டு கதவு என்ன, தபால்கள் எண்ணிக்கை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10th மேக்ஸில் இந்த இயற்கணிதம் ஒரு டாபிக் இருக்கிற பாடம் இருக்குல்ல, ஸ்பெஷல் சீரியஸ் வருதுல்ல, n×n+1 2n+1, அந்த சாப்டர் இதில் ஒரு எந்த புக்கில் இருக்குது? அந்த புக்கை பாருங்கள், அதில் உள்ள கணக்கு நிறைய கணக்கு கேட்பாங்க. சரி கவனிங்க. ஒரு கேப்டன் சம் ஞாபகம் வச்சுங்க. என்ன ஞாபகம் வச்சுங்க? இது சம்ம எப்படி போடலாம்? ஷார்ட்கட் தெரியுமா? என்ன பண்ணோம்? கேப்டன் சம்னா என்ன பண்ணோம்? எத்தனை டீமு? ஒவ்வொரு அணிக்கும் 19 பேருக்கு ஒரு டீமு அப்படின்னு சொல்கிறாங்களா? இதோட ஒன்று கூட்டிக்கணும். அப்புறம் என்னதுன்னா 20. டோட்டல் என்னது? 1200. அடிச்சா எவ்வளோது? 60 ஆன்சர். ஓகேவா? ரைட்டு பாருங்கள். அடுத்து பாருங்கள். இந்த சம் போட்டிங்களா? தெரியாது. ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை செல்லும் சேது விரைவு தொடர். ஓகேவா? இந்தியாவில் மிக நீளமான ரயில் வண்டி எது? சரி, இது இந்தியாவின் மிக அதிவேக எக்ஸ்பிரஸ். நீளமான ரயில் வண்டினா போகிற தூரம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி போகிறது. எதுவும் ஞாபகம் வச்சுங்க. வந்தே பாரத் ஃபஸ்ட்டு வந்தே பாரத் எப்போ தொடங்கினாங்க? தொடங்கினாளா? வந்தே பாரத் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி ரைட்டு பாருங்கள். ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை செல்லும் விரைவு தொடரில் 24 பெட்டிகள் இருக்குது. எத்தனை பெட்டிகள் இருக்குது? 24 பெட்டி. ஒவ்வொரு பெட்டியும் 90 இருக்கைகள் இருக்குது. ஓகேவா? அப்போ 24 × 90 எத்தனை? 24 34 36 6 மிச்சம் 3 32 18 2160 பெட்டி இருக்குது. அதில் ராமேஸ்வரத்தில் புறப்படுறப்ப 50%. 2160 50% எவ்வளோது? 1 0 8 1080. 1080 பேரோட கிளம்புது. இதில் சந்தேகம் இருக்கா? மொத்தம் 24 பெட்டி. அதில் ஒவ்வொரு பெட்டிலையும் 90 இருக்கைகள். மொத்தம் அந்த ட்ரெயினில் 2160 பேசஞ்சர் ஏறலாம். ராமேஸ்வரத்தில் ஏறுறப்ப அதில் 50% என்ன பண்ணுறாங்க? ஏறி இருக்காங்க. ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் வரப்போ என்ன பண்ணுறாங்க? 10% பயணிகள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 24 பெட்டிகள் 90 இருக்கைகள் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்கைகள் வந்துச்சு? 2160. கரெக்டா? டோட்டலாக இருக்குது 2160. இதில் ஃபஸ்ட்டு ராமேஸ்வரத்தில் இந்த கணக்கு எப்படி போடணும் அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் 50%, அடுத்து ராமநாதபுரத்தில் 10%, திருச்சிராப்பள்ளியில் 7%, விழுப்புரத்தில் 8%. கூட்டினோம் அப்படின்னா 75%. ஓகேவா? இந்த 2160க்கு 75% என்னான்னு கண்டுபிடிச்சா அதான் என்னது ஆன்சர். கரெக்டாக? 73 இல்லை
2160 × 75/100 3/4 அடிக்கணும் கரெக்டா. 3 25 75 4 25 100 இதையும் அடித்தோம் அப்படின்னா 5 20 மிச்சம் 0வா 4 16 பெருக்கணும்னா கரெக்டாக வருது ஆன்சரே. 2 பாக்கி 1 0 சேர்க்கணுமா? 200 5 20 மிச்சம் 1 4 16 540 அடி போட்டோம்னா 1500 120 1620 கரெக்டா. பரவாயில்ல நல்லா போட்டுருக்கீங்க. யோசிச்சு எப்படி யோசிச்சிங்க இந்த மாதிரி? சரி இப்படி ஏன் யோசிக்கல நீங்கள்? 2360 பேர் ஃபஸ்ட்டு, அதில் 50% தான் ஏறுறாங்க. அப்போ எவ்வளோ பேர்? 1080. இந்த 1080ல் 10% ஏறுறாங்கன்னு நீங்கள் நினைக்க யோசிக்கலையா? இல்லை தொடர் வண்டி இப்போ இல்லை மேடம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ராமேஸ்வரம் போகிறப்ப 50% ஃபில் ஆகிட்டு 50% அப்படிங்கிறது 1080. இப்போ தொடர் வண்டி ராமநாதபுரம் போகிறப்ப 10% ஏறுது அப்படின்னா அது இருக்கிறதுல 10% நீங்கள் யோசிக்கல. இல்லை அப்படி யோசிக்காம தான் நல்லது. நீங்கள் அப்படி யோசிங்களா? சரி கொஞ்சம் வித்தியாசமான சம் பார்ப்போம். இப்போ இந்த கேள்வி பாருங்கள், சிம்பிளான ஒரு ஷார்ட்டாக சொல்லி தரேன் உங்களுக்கு. இந்த கணக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனி வட்டி விதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி விதம் எவ்வளவு? தனி வட்டி விதத்தில் மடங்கு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே எத்தனை மடங்கு கொடுத்துருவாங்க, அதில் என்ன பண்ணணும், ஒன்று கழிச்சிக்கணும். இப்போ 4 மடங்கு அப்படின்னா 3 மடங்கு, 3 மடங்குனா 300 எழுதணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மடங்கை மைனஸ் பண்ணிவிட்டு அதை 100ஆல் பிரிக்கணும். இந்த மடங்கை என்ன பண்ணணும், இதில் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வகுக்கணும். அதான் ஆன்சரு. 150 12 75 6 இது அடிங்க. 12 72 மிச்சம் 30 இது அடிச்சோம்னா 5030. அதான் கரெக்டாக வருது 12.5. கடைசியில் 12.3னா அது என்ன இருந்தது? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? 24 வருஷத்தில் 12% 12.5% ஒரு வட்டி வீதம் கொடுத்தாங்க அப்படின்னா 4 மடங்காகும். அப்படின்னா 100 ரூபா அசல், 300 ரூபா வட்டி, டோட்டலாக 400 ரூபா ஆகிடும். ஷார்ட்கட் இதெல்லாம். இப்போ இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சம்மை நீங்கள் வந்து 10 நிமிஷம் 10-20 செகண்டில் போடலாம். ஃபிக்ஸ் பண்ணிடணும். தனி வட்டி மடங்கு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், ஒன்று மைனஸ் பண்ணணும், அதை வந்து போட்டுடணும். இப்போ இந்த கணக்கு சால்வ் பண்ணுங்கள். 2 பவர் x + 3 = 4 பவர் x + 2 எனில் எக்ஸின் மதிப்பு காண். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஏ பவரில் ஒரு வேல்யூ இருக்குது, ஈக்குவல் டு போட்டு இந்த ஏ பவரில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த பவரில் உள்ளதை ஈக்குவல் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா பேஸ் வந்து 2ஆக இருக்குது, இங்கே 4ஆக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த 4 2ஆக மாற்றணும். அப்போ 4 எப்படி மாற்றலாம்? 2x + 3 = 2 என்ன 4 அப்படி பண்ணலாம், 2 பவர் 2. அது மற்றெல்லாம் அப்படியே எழுதணும். அப்போ இது கீழே பேஸ் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இது என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாமா? x + 3 = இந்த உள்ள பிறக்கணும் 2x + 4. இப்போ இது எக்ஸ்லாம் ஒரு பக்கம் பண்ணுறோம், நம்பர்லாம் ஒரு பக்கம் பண்ணுறோம். 2x - x ஆகிடுமா? இங்கே 3 - 4ஆ? அப்போ x = -1ஆ? இப்போ எக்ஸோட மதிப்பு மாறுது அப்படின்னா வேறு என்ன வழி அப்படின்னா எக்ஸுக்கு பதில் வேலையை சப்ஜெக்ட் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் x 13 10 இப்படின்னு சால்வ் பண்ணால் நிறையா டைம் ஆகும். இதுக்கு ஆன்சர் வந்து 7 சால்வ் பண்ணணும். 7 வந்து கரெக்டாக ஆன்சரு. செக் பண்ணிவிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பண்ணணும் கவனிங்க, 2x பொழுது என்ன பண்ணணும், 7 + 3 இங்கே 4, x பொழுது 7 + 2 2 பவர் 10 4 பவர் 9ஆ?
இப்போ 2 பவர் 10 4 பவர் சார் 2 பவர் 10க்கு என்ன வேல்யூ 1024 நினைக்கிறேன். அண்ணாங்க 16 256 வேல்யூ மாறுதே. இந்த கணக்கு பாருங்கள், இது நல்ல ஒரு கணக்கு, எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 லிட்டர் கலவையில் பால் மட்டும் தண்ணீர் என்ன இருக்குது 5:3 என்ற விதத்தில் இருக்குது. அதில் 4 லிட்டர் கலவைக்கு பதிலாக 4 லிட்டரு பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன? இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கலாம், மொத்தமாக 20 லிட்டரு பால் இருக்குது. அதில் 5:3 ரேஷியோவில் என்ன இருக்குது மில்க்கும் வாட்டரும் இருக்கா. இப்போ அது எவ்வளோ மில்க்கு பால் மற்றும் தண்ணீரும் கொடுத்துட்டாங்க. அப்போ 5 பங்கு பால் 3 பங்கு என்னது தண்ணி. ஓகேவா? அப்போ ஒரு பங்கு எவ்வளோ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம் டோட்டல் வந்து 8. ஓகேவா? இந்த 8ல் 5 பங்கு மில்க்கு, இந்த 8ல் 3 பங்கு. இப்போ 20ல் 5/8 போட்டோம் அப்படின்னா 5×2 20, 4×2 8, 2×2 4, 5×2 10, 5×5 25, 12.5 லிட்டர் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து பால் இருக்கு. இது கண்டுபிடிச்சிங்களா? இது கண்டுபிடிச்சாலே பெரிய விஷயம் தான். இப்போதைக்கு மொத்தம் 20 லிட்டரு, அதில் 12.5 லிட்டர் பால் அப்படின்னா தண்ணி வந்து 7.5 லிட்டரு. கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறாங்க 4 லிட்டர் கலவை எடுக்கிறாங்க. கலவைனா பாலும் தண்ணி வந்துருக்கும். அந்த 4 லிட்டர் கலவை எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் எவ்வளவு என்ன போயிருக்கும் பாலும் போயிருக்கும் தண்ணி போயிருக்குமா? அதையும் என்ன பண்ணுறோம் இந்த ரேஷியோ வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த ரேஷியோ தான் மிக்ஸ் ஆகிருக்கு. அதையும் என்ன பண்ணுறோம் 8/5 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பால் கிடைக்கும். அதில் 4 லிட்டர் மைனஸ் பண்ணோம்னா தண்ணி கிடைக்கும். இது அடிச்சோம்னா வரும் 2×4 4×8 10/4 2.5. இந்த 4 லிட்டரில் 2.5 லிட்டர் என்னது மில்க்கு. வாட்ரு வந்து 1.5 வாட்ரு. ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட ஃபஸ்ட் இருந்தது 12.5 லிட்ரு மில்க்கு, 7.5 லிட்ரு வாட்ரு. இதில் வந்து எவ்வளோ இப்போ கம்மியாகிடுது 12.5ல் 2.5 போயிட்டுனா 10 லிட்ரு பால், 6 லிட்ரு வாட்ரு. எப்போ அப்படின்னா 4 லிட்டரு எடுத்த பிறகு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக எத்தனை லிட்ரு 4 லிட்டரு பால் சேர்க்குறாங்க. 4 லிட்டரில் சேர்க்குறாங்க. பாலில் சேர்த்தவனா ரேஷியோ ஆகிடும் 14:6 இருக்கும். இதை காமனாக அடித்தோம் அப்படின்னா 7×2 14, 3×2 6, 7:3. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ இந்த ரேஷியோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் 5:2 இருக்கு. 3:2 இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக இந்த 20 லிட்டரை பிரிச்சிடலாம். என்ன பிரிச்சிடலாம் இதை கூட்டோம்னா 5, 20/5 போட்டோம் அப்படின்னா 4, ஒரு பங்கு 4 அப்படின்னா இதை 3ஆல் பார்க்கணும் 12 லிட்ரு பால், 8 லிட்ரு என்னது வாட்டர்னு பிரிச்சிடலாம். ஆனால் இது வகுப்படாத நம்பராக இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும் டோட்டல் கூட்டி அதால் பெருக்கி அப்படி பெருக்கணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த 20 லிட்டரில் 5:3 ரேஷியோவாக இருக்குது அப்படின்னா இந்த ரேஷியோ கூட்டணும் 8. நமக்கு என்ன வேணும் மில்க் வேணால் மில்கோட ரேஷியோ அதால் பெருக்கணும், வாட்டர் வேணால் வாட்டரோட ரேஷியோவில் பெருக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதில் எவ்வளோ பால் எவ்வளோ தண்ணி கண்டுபிடிச்சிடறோம். அவன் எடுக்கிறப்ப கலவையை தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த கலவையில் எவ்வளோ பால் போயிருக்கும் எவ்வளோ மில்க் போயிருக்கும் ரெண்டுத்தையும் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறது பால் தண்ணி எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க. பால் ஆட் பண்ணால் பால் ஆட் பண்ணால் தண்ணி ஆட் பண்ணால் தண்ணி ஆட் பண்ணால் கடைசி 2 ரேஷியோ போடணும். அவ்வளோ முடிஞ்சிட்டு. ஓகே தானே? ஓகே. இந்த கேள்வி பாருங்கள். The difference between 90% of the number and 72% of number is 256 and 54% of that number is என்னன்னு கேட்டுறாங்க. ஒரு எண்ணுடைய 90% மற்றும் அதே எண்ணின் 72% ஆகியவற்றிற்கு வித்தியாசம் 256 எண்ணில் அதே எண் அந்த எண்ணுடைய 54% என்ன? ட்ரை பண்ணுங்க.
90% ஆஃப் எக்ஸு மைனஸ் 72% ஆஃப் எக்ஸு ரெண்டு கழிச்சோம்னா என்ன வருது 256 வருது. ஓகேவா? சால்வ் பண்ண என்ன வரும் 90/100 எக்ஸு மைனஸ் மைனஸ் பண்ண என்ன வருது 18 வருதா? அப்படின்னா 100% என்ன கண்டுபிடிக்கலாம் இல்லை 54% அப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்படி சால்வ் பண்ணலாம், இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஓகே தானே? அதான் இப்போ 90% 72% ரெண்டு வித்தியாசம் எவ்வளவு 18%. இந்த 18% 256 அப்படின்னா 54% என்ன? இந்த 18 3 போகுனா 54 வருமா? இப்போ 256 3 போகுனா அது அதான் ஆன்சரு. 32 600 750 18 768. இது வந்து ஷார்ட்கட்டு. கான்செப்ட் தெரியணும்ல, இதான் கான்செப்ட். 90% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 72% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 256. என்ன பண்ணலாம்? இப்போ எக்ஸை 100 காமனாக இருக்கலாமா? 100 18 எக்ஸ் ஈக்குவல் டு 256. இதை ஃபஸ்ட்டு இருந்து போடுவோம். இதை பெருக்கணும்னா எக்ஸு கணக்கே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? 256 இன்ட்டு 100 எக்ஸ் ஈக்குவல் டு 256 இன்ட்டு 100 டிவைட் பை 18. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு நம்பர் வரும். கரெக்டா? அதுதான் 100%. அதில் 54% கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா மேடம் உங்களுக்கு? இது போல் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இதுமாரி ஒரு இதுதான் சிம்பிளிஃபிகேஷனில் கேட்க போகிற கேள்வி. ஒரு புத்தகத்துடைய 3/8 மடங்கு பக்கங்களை முதல் நாளில் படிக்கிறாரு. மீதமுள்ள பக்கங்களில் 4/5 மடங்கு பக்கங்களை 2வது நாளில் படிக்கிறாரு. அவர் படிக்காமல் இருக்கும் பக்கங்கள் எண்ணிக்கை 40. அப்போனா புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு மொத்த பக்கங்களின் எண்ணிக்கைங்கிறத 1ன்னு வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? 1. இப்போ 1 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1ல் ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணுறாரு? 3/8 மடங்கு படிக்கிறார். அப்போ மிச்சம் எவ்வளவு? இதை பெருக்கணும்னா 8 - 3 5/8. ஓகேவா? இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவு? 5/8 பக்கத்தை படிக்கணும். இந்த 5/8 பக்கத்தில் என்ன பண்ணுறாரு? ஒரு நாள் 4/5 பக்கத்தை படிக்கிறார். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? 8க்கு 5 என்ன பண்ணணும்? எல்சியம் எடுக்கணுமா? இல்லை ஒரே இதுதான் வரும். அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாம். ஓகே தானே? இங்கே 5ஆல் பார்க்கணும்னா 25 இங்கே 32 டிவைட் பை 40. இங்கே என்ன வரணும்? 5 தானே? கரெக்டு தானே? ஸோ 5/8 என்ன பண்ணுறாரு? 4/5 பக்கத்தை படிச்சுட்டாரு. ஸோ கழிச்சா என்ன வருது? கழிங்க 7/40. புரியுதானே? புரியுதா புரியலையா? இந்த 7/40 அப்படிங்கிறது தான் என்னது? இந்த 40 7/40 அப்படிங்கிறது தான் 40 அப்படின்னா 1ங்கிறது என்னது? அதுடைய ஆன்சர். ஸோ இந்த புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற பக்கத்தில் 3/8 மடங்கு தான் படிக்கிறாப்புல. மடங்குனா என்ன பண்ணோம்? மொத்தம் இருந்தது என்கிட்ட ஒரு மடங்கு. அதில் என்ன பண்ணுறாரு? 3/8 மடங்கு படிக்கிறாங்க. இப்போ படித்தது எவ்வளவு? 3/8 மடங்கு. மொத்தம் இருந்தது எவ்வளவு? ஒரு பங்கு. அதில் 3/8 மடங்கு போயிட்டு அப்படின்னா 8 1 8 8 - 3 5/8 பக்கத்தை என்ன பண்ணுறாப்புல? பங்கு தான். என்ன சொல்லியிருக்காங்க? மடங்கு பங்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரேஷியோ மாதிரியே வச்சுக்கணும். 5/8 பங்கு என்ன பண்ணிடுறாப்புல? படிச்சுட்டாப்புல. இந்த 5/8ல் என்ன பண்ணுறாரு? 4/5 மடங்கு. அப்போ என்ன பண்ணணும்? 5/8ல் 4/5 அப்படின்னா படித்தது பார்த்தோம்னா எவ்வளவு? 5 20 8 5 40. இது அடித்தோம்னா 1/2 பங்கை வந்து படிச்சிருக்காரு. படிக்க வேண்டியது எவ்வளவு? 5/8. அதில் படித்தது 1/2. இதை கழிச்சு என்ன வரும்? 8க்கு 2 கழிச்சு வேணாது 8 தானே? அப்போ 5/8 - 8/4
4/8 கழிச்சோம்னா 1/8. இந்த 1/8 பங்கு தான் என்னது 40. அப்போ என்ன பண்ணுவோம் 1/8 அப்படிங்கிறது 40 அப்படின்னா நமக்கு டோட்டல் என்ன பண்ணுவோம் அந்த புத்தகம் மொத்த பக்கம் என்ன வச்சுட்டோம் ஒரு பங்குறது என்ன எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1/8 × x = 40. x = 40 × 8 320. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னு வச்சுக்கலாம் இதே இது எப்படி கேட்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து மொத்த தூரத்தில் குறிப்பிட்ட தூரத்தை 2/5 தூரத்தை வந்து நடந்து போகிறாரு, மீத இருக்க தூரத்தில் பேருந்தில் போகிறாரு, மிச்சம் இருக்க தூரம் இவ்வளவு அப்படின்னா மொத்த தூரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. யோசிக்கிற மாதிரி இதை வந்து இந்த மடங்கு பங்குனா என்ன பண்ணணும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சர் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். சரி பாருலாம். ஒருவன் பறவையை வேட்டையாடி விட்டு வருகிறான். அவன் தன்னுடைய பையில் எவ்வளவு பறவைகள் உள்ளது அப்படின்னு கேட்குறான். கேட்குறப்ப என்ன இந்த கொஸ்டின் என்ன பார்க்கணும் அப்படின்னா எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கணும். இதே மாதிரி எத்தனை சொல்கிறான் 1 2 3 ஓகேவா? அதில் என்ன நம்பர் இருக்குது 6னா அந்த 3 வாட்டி கூட்டணும். கூட்டி 2ஆல் ஊற்றணும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? எல்லாம் மைண்டில் வச்சுங்க. கேட்டாங்கன்னா தட்டி விடுங்க. நம்பரை மாற்றி சால்வ் பண்ணி பாருங்கள். 6 பொழுது 9 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம் 4 இருந்தால் என்ன பண்ணோம் மேக்ஸிமம் உள்ளது இரட்டைப்படை நம்பர் தான் வரும் நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி தான். என்ன கேள்வி? கை கொடுக்குறது. கை கொடுக்கறதுக்கு என்னது ஃபார்முலா என்னது n × n - இதே சம் வேறு மாதிரி கேட்டுருந்தாங்களா n × n - 1 / 2. n என்னது 10 பேர் 5 50 45. ஓகேவா? ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்கள் கூடுதல் எத்தனை 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்கள் கூடுதல் 50 மறந்துடாதீங்க. பார்த்து கணக்கு தெரியும் எல்லாருக்கும். சரி இது பாருங்க இதெல்லாம் போட்டிருப்பீங்க ஓரளவுக்கு. 10 கிலோமீட்டர் தூரம் ஓகேவா ஒரு சாலை. இதில் என்ன சொல்லியிருக்கோம் அந்த கேள்வியில் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கலாம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இருபுறங்களிலும் அப்படின்னா என்ன பண்ணோம் 2ஆல் பெருக்கணும். என்ன பண்ணோம் இப்போ கேள்வியில் வந்து சாலைங்கிறது 2 பக்கமும் இருக்குங்களா, மரம் 2 பக்கம் நடுவாங்களா, ஆனால் இருபுறம் கொடுத்துருக்காங்களா இல்லை. ஓகேவா? இப்போ 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இது கிலோமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்கா. 10 கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்ரு 1000 மீட்ரு. ஓகேவா? 10,000 மீட்ரு. கரெக்டா இல்லையா? ஒவ்வொரு எத்தனை மீட்டரும் ஒரு மரம் நடுறாங்க 500. ஓகேவா? அது அடித்தோம்னா எத்தனை வருது 20 வருதா. ஆனால் 20 ஆன்சர் போடக்கூடாது. என்ன பண்ணோம் 21. ஃபஸ்ட்டு ஒரு தூண் நட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க ஒரு தூணே நடாமல் எப்படி எதுலேருந்து நீங்கள் இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துணு 21 துணு வரும். ஒன்று கூட்டிக்கணும். என்ன சொல்லணும் புரியுதா? இந்த யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சரி ரைட்டு போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது எத்தனை கிலோ ஒரு குவிண்டால். ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஒரு மில்லியன் அப்படிங்கிறது எத்தனை கோடி ஒரு மில்லியன். இல்லை ஒரு மில்லியன் அப்படிங்கிறது எத்தனை கோடி கோடியில் வருமா வராதா ஒரு மில்லியன் 10 கோடியா 10 லட்சமா ஒரு மில்லியனுக்கு 10 லட்சம். ஒரு பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க. ஓகேவா? இந்த யூனிட் கன்வர்ஷன் அப்படி ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இப்போ பாருங்க ஆங்கில எழுத்துக்கள் வலமிருந்து இடமாக எழுதப்பட்டால் வலமிருந்து 20வது எழுத்து என்ன 20வது எழுத்துக்கு இடதுபுறமாக 4வது எழுத்து. அது எப்படி கொஸ்டின் கேட்டாங்க வலமிருந்து 20வது எழுத்து இருக்கு இடதுபுறமாக 4வதாக அமையும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டு இருக்காங்க.
ஆங்கில எழுத்து வலம் இருந்து இடமாக எழுதப்பட்டால் 20வது எழுத்து என்ன அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். கவனிங்க, இப்போ பி அப்படின்னு வச்சுப்போம். இந்த பி அப்படிங்கிறது சாதாரணமாக எத்தனை எழுத்து சொல்லுங்கள், நீங்களா சொல்லுங்கள். சாதாரணமாக எத்தனை எழுத்து? 16. இது ரிவர்ஸில் பார்த்தா எத்தனை எழுத்துனா என்ன பண்ணோம்? 27ல் 16 கழிச்சோம். எத்தனை? 21வது எழுத்து. எத்தனை எழுத்து கரெக்டா? 27. ரிவர்ஸில் எத்தனை கண்டுபிடிச்சா என்ன பண்ணோம்? அப்போ ஆங்கில எழுத்து வலம் இருந்து இடமாக எழுதப்பட்டால் வலம் இருந்து 20வது எழுத்து என்ன இருக்கும்? இல்லை, இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? 26 எழுத்துனா என்ன பண்ணோம்? இல்லை, வலம் இருந்து இடமாக எழுதிட்டு வரோம் அப்படின்னா ஏபிசிடியே வரிசை தான் எழுதிட்டு வராங்க. என்ன கொடுத்துருங்க? வலம் இருந்து இடமாக எழுதுறோம். வலம் இருந்து தானே? வலம் இருந்து இருங்க ஏ பி சி. இருங்க இப்போ நான் எழுதுறேன், வலம் இருந்து இடமா இல்லை இடமிருந்து வளமா? இப்போ வலம் இருந்து இடம் எழுதணும். அதுதான் இங்கிலீஷில் பார்க்கணும், ரிவர்ஸ் ஆர்டரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ எழுதுனோம்னா என்ன வரும்? ஆங்கில எழுத்து வலம் இருந்து இடமாக எழுதப்படுது. எக்ஸா இசட்டு ஒய் எக்ஸ் இப்படி எழுதுனா 20வது எழுத்து இப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும், ஷார்ட்டாக கண்டுபிடிக்கணும். எப்படி என்ன பண்ணணும்? சரி, ரைட்டு. இசட் ஒய் எக்ஸ்ன்னு எழுதாம எப்படி எழுதணும்? ஏ பி சி டி இப்படி எழுதினோம்னா என்ன வரும்? பி 20வது எழுத்து வரும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? இடதுபுறமாக 4வது அமைப்பு எழுத்துனா 24வது எழுத்து. ஓகேவா? இந்த சைடு தான் திரும்ப போயிட்டே சொல்கிறாங்க. இடமிருந்து 4வது எழுத்துனா இது 4வதாக இருக்கணும். கரெக்டா? 21 என்னது? கியூ ஆர் எஸ் டி. இங்க என்ன வரும்? சரி, 20 டி. யூ வி இடதுபுறமாக 20வது எழுத்துலேருந்து இடதுபுறமாக 4வது எழுத்து என்னது? பார்த்துங்க, எக்ஸாம் காலம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. புரிஞ்சிச்சுல? சரி, சாப்பிட்ருவாங்க போங்க. எந்த கணக்கு? இவங்க ஒரு பைத்தியம். இவங்க எங்க மற்றவங்களாம் எங்க? வசந்த மற்ற பீஸ்லாம் கொண்டு வாங்க. வரலன்னா பேக்கெல்லாம் அந்த வயலில் மறக்க சொல்லுங்க. இப்போ இன்னொரு 10 நிமிஷத்தில் வரல அப்படின்னா பேக்கு புக்குக்கெல்லாம் வயலில் மறக்க சொல்லுங்க. என்னது? யாரு சாப்பிடலாம்? போடுங்க வா மிர்த்தி. எதுக்கு சாப்பாடு உனக்கு? என்ன பண்ண நீ? ப்ராக்டிஸ் பண்ணா தம்பிலா. நீ சம்மையிலாகி தஞ்சை சம் தான் அப்படி தானே? இல்லை என்ன ஆன்சரு?
பாருங்கள், ஒரு ரயில் நிலைய கடிகாரம் 1 மணிக்கு 1 தரம், 2 மணிக்கு 2 தரம் என்றவாறு ஒரு நாள் கடிகாரம் மணி எத்தனை முறை ஒலி எழுப்பி இருக்கும்? எத்தனை முறை? 1 மணிக்கு 1 முறை, 2 மணி 2 முறைனா 12 மணி நேரம் கிடையாது, 156 கிடையாது. அதான் தப்பு. 156 கரெக்டா? இந்த கொஸ்டினில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படித்தவங்க என்ன அடிப்பாங்க, 156 அடிப்பாங்க. கொஞ்சம் யோசிக்கணும்ல. ரயில்வே கடிகாரம் எதுக்கு சொல்லியிருக்காங்க? அப்போ ரயில்வே கடிகாரம் அது 1னா 1, 2னா 2 அப்படியே வருஷம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ 12 அப்புறம் 13 அடிக்கும், 14, 15 அப்படின்னு கடைசினா அது 26. அப்போ கூடுதல் எத்தனை? 24. n × n + 1 / 2, 25 / 2. 12 25 எத்தனை? 300. நிறைய பேர் தப்பு பண்ணுற கொஸ்டின் தான் அது. இது நமக்கு எப்போ தெரியும்? ப்ராக்டிஸ் பண்ணுறப்பெல்லாம் தெரியாது. எக்ஸாம்பிள் தப்பாக அடிச்சுட்டு வீட்டில் வந்து கீ செக் பண்ணுவோம்ல, அப்போ தான் நமக்கு தெரியும், ஆகா ரயில்வே கடிகாரம் கண்ணு மறைச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி. இங்கே போடுவோம். அப்போ நெக்ஸ்ட் டைம் சீக்வன்ஸ் ஆஃப் 0.02, 0.006, 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0.2ஓட ஃபஸ்ட்டு 0.3 இப்போ இருக்கிறாங்க. ஓகேவா? ஆன்சர் என்னது? அப்போ என்ன பண்ணுறாங்க? 0. இதோட போயிருக்காங்க, அதோட போயிருக்காங்க. பதில் என்ன? 0.3ஆல் போயிருக்காங்களா இல்லை 0.03ஆல் போயிருக்காங்களா? வெறும் 3 தானா? ஆன்சர் சி தான். எதால் போயிருக்கிறாங்க? அப்படியா? எப்படி 0.02 எப்படி 0.006 வந்துச்சு? ஃபர்ஸ்ட் 0 ஒரு நம்பரால பெருக்கினா அது 6 வரும். அதை சொல்லவே இல்லை நீ. அதுக்கு நான் என்ன சொல்றேன், இப்படி பெருக்கிட்டு போயிடலாமே. 0.0 வர ஆன்சர் என்னது? 0.06. இது ஆட்டோமேட்டிக்காக 0.03 பெருக்கினா அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? 0. அதானே வரும். இதானே வரும். வருமா வராதா? ஸோ காமனாக 0.3ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் என்ன ஆகிடும்? வந்துடும். பாயிண்ட் வச்சு பெருக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துங்க. இந்த கணக்கு ஏற்கனவே போட்டோமா? 2 பகடைகள் ஒரே ஒருங்கை வீசப்படுகிறது, கூடுதல் 8 விழுதுக்கான வாய்ப்புகள் எண்ணிக்கை கேட்டுருக்காங்களா? ஷார்ட்கட்டு ஒர்க் ஆகுதா? நிகழ்த்தவன் கேட்டால் என்ன பண்ணோம்? 5/36. பாருங்க, தரப்பட்ட விவரங்களில் மாறின் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் வீச்சு. ஓகேவா? வார்த்தையா பார்க்குறப்ப வித்தியாசமா இருக்கும். பாருங்க, 320 என்பது 5, 8, 11, 14 என்ற வரிசையில் எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? வெரி குட். கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையா? இது பார்த்தாவே தெரியுது என்னது, இது ஒரு கூட்டுத்தொடர். ஓகேவா? ஸோ கூட்டுத்தொடரில் முதல் உறுப்புங்கிறது என்னது? ஏ வந்து 5. அடுத்தது டி அப்படிங்கிறது என்னது வித்தியாசம்? ரெண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்பு வித்தியாசம் தான் என்னது? 3. என்ன கேட்டிருக்காங்க? எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 320 எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு நாங்கள் என்ன கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே தானே? ஏ ப்ளஸ் n - 1 × டி. ஓகேவா? இதுதான் டிஎன் தானே. 320 கரெக்டா? ஏ கொடுத்துருக்காங்க என்னது? 5. n தெரியாது. டி என்னது? 3. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 5 மைனஸ் பண்ணணும்.
கரெக்டா? ஏன்னா கூட்டல் இருக்குல்ல, 5 கொண்டு தான் போனால் 315 ஆகிடும். n-1 × 3. அப்புறம் 3 தான் வகுக்கும். 3 வகுத்ததுன்னா 1 3 3 0 I 3 15. அப்போ அந்த -1 அங்கே வரப்போ என்ன ஆகும்? +1 ஆகும். எத்தனாவது உறுப்பு? 106வது உறுப்பு. ஓகேவா? ஆப்ஷனை வச்சு போடலாம். அது வந்து எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஆப்ஷன் வச்சு போகிறத நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா ஒரு சம்முக்கு எத்தனை சம் ஆகிடும்? 4 சம்மாக இருக்கும். வேறு வழியே இல்லை. எனக்கு ஆப்ஷன் வச்சு போட்டால் தான் கணக்கு போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுக்கணும். அடுத்து இந்த ஆப்ஷன் எடுக்கணும், சி எடுக்கணும். இது வந்து பாதி தான் யூஸ் ஆகும். சில நேரத்தில் பி கூட என்னவாக இருக்கலாம், ஆன்சராக இருக்கலாம். ஓகே தானே? கேட்டுருக்காங்க பாருங்க. 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்க முடியும்? 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்க முடியும்? இப்போ பாருங்க, 60உடைய 100% என்னதான்? 60 தான். அப்போ 72ங்கிறது சாரி இங்கே என்ன வரணும்? கரெக்டு. 72ங்கிறது எத்தனை சதவீதம்? புரிஞ்சுச்சா? புரியுதா புரியலையா? 60உடைய 100% என்னதான் வரும்? ஒரு எண்ணெய் 100% என்னதான்? அடுத்தது இந்த 72 எத்தனை சதவீதம் இப்படி போட்டுட்டு 60 எதால் பெருக்குனா 72 மாறும்? வாய்ப்பு இருக்கா? இல்லை பெருக்கி பார்த்துட வேண்டிய டேரக்டாக நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 60 × x = 72 × 100. இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அடிச்சலாம். 12 72 x = 120%. 6 12 72 1.2 1.2. 60 1.2ல பெருக்குனா வரும் 72. 100 1.2ல பெருக்குனா 120. புரியுதா? இப்போ பாருங்க, A/B, B/C, A/B/C போட்டலாமா? இதெல்லாம் ஈஸியான சம் அப்படி தானே? இதெல்லாம் தப்பு பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்? 5:7, அதுக்கப்புறம் A/B, B/C, 6:11, 7 6 30 42 77. ஓகேவா? ஒரு எண்ணுடன் அதன் வர்க்கத்தை கூட்டினால் 188 கிடைக்குதுன்னு அது அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது போட்டலாம். x + x² = 182. இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமானா ஒன்றும் பண்ண முடியாது. நேராக என்ன பண்ணணும்? இந்த சம்ம சால்வ் பண்ணி தான் பண்ணணும். ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணலாம்? நமக்கு தெரியுமா? என்ன தெரியும்? இதுதான் ஸ்கொயரை படிக்குங்கிறது. 225 கூட்டினா என்ன வரும்? 240. 26 ஸ்கொயர் எத்தனை? இது கூட்டினா 169. கூட்டினோம்னா என்னது? 182. ஓகேவா? சரி, ஃபைனலாக இந்த சம்ம சால்வ் பண்ணுங்கள். 4 அலைபேசிகள் இருக்குது. ஓகேவா? 5 மணிக்கு என்ன பண்ணுது? எல்லா அலைபேசியும் ஒன்றாக ஒலிக்குது. முதல் அலைபேசி ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும், ரெண்டாவது அலைபேசி 20 நிமிடம், மூணாவது அலைபேசி 25 நிமிடம். அப்படின்னா ஒவ்வொரு 4 அலைபேசி 30 நிமிடம். மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? இந்த கணக்கு என்ன பண்ணோம்? எல்சியம் கண்டுபிடிக்கணும். எல்சியம் கண்டுபிடிங்க. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு, 20 நிமிஷத்துக்கு, 25 நிமிஷத்துக்கு, 30 நிமிஷத்துக்கு போடுங்க. 5 3 15 4 20. என்ன எல்சியம்? 5 சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும். 5 சொன்னால் 3 ஒரு 3 4 10 20 60 300 வருதா? எல்சியம் என்னது? ஒவ்வொரு 300 இங்கே பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? நிமிடங்களுக்கும். என்னது? ஒவ்வொரு 300 நிமிஷத்துக்கும் நான் ஒரு வாட்டி ஒன்றாக ஒலிக்கும். காலைல 5 மணிக்கு ஒன்றாக ஒலிக்குது அப்படின்னா மறுபடிக்கும் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு தான் என்ன பண்ணோம்? ஒன்றாக ஒலிக்கும். 300 நிமிடங்கள் அப்படிங்கிறது 5 மணி நேரம். கூட்டினோம்னா எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம். 2 10 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இது 1 o'clock, இது 10 o'clock. சில திடீர்னு பார்க்குறப்ப எப்படி தெரியுது? 10 மணி தெரியுதா? தெரியுதா இல்லையா? வச்சுருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் எப்படி? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் அவாய்ட் பண்ணணும்.